அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி திருக்குறள் வாரந்தோறும் வள்ளுவம். அதிகாரம் 89 உட்பகை, அதுதான் பேச போறோம். நிகழ்ச்சி நம்மளுடைய நிகழ்ச்சி 1181வது நிகழ்ச்சி. உட்பகை அதிகாரம் 89. மத்த பகையை பத்தி தான் சொல்லிட்டே வர்றாரு இல்லையா திருவள்ளுவர். உட்பகை என்பது நட்பினர் போன்றது. அதாவது நம்ம கூடவே இருக்கிற கூட உள்ளத்துல பகை வச்சிருப்பாங்க. பல பல நேரங்கள்ல நம்ம கூடவே இருந்தாலும் அந்த பகைன்றது உள்ளுக்குள்ள இருந்துட்டு தானே இருக்குது அப்படின்றது ஒரு சிலர்கிட்ட இருக்குது, வெளியில தெரியல. அது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், கொஞ்சம் ஆபத்தான செயல் தான் அப்படின்றதான் இது சொல்றாரு இங்க திருவள்ளுவர். உட்பகை அப்படின்றத பார்ப்போம். நம்ம அமுதா மேடம், நீங்க வாசிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். முதல் குறள். நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். நிழல் நீரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் தங்கி இருக்கக்கூடிய இடமும் நீரும் இன்னாத இன்னா நோய் உண்டாக்கினால் அவைகளும் தீயவைகள் தான். அது போல தமர் அப்படின்னா கூட இருக்கிறவங்க, உறவினர்கள் அப்படிங்கிற பொருள். தமர் அது போல உடன் இருக்கும் தம்மவரின் இயல்பும் துன்பம் செய்தால் தீயவர்கள் தான். அதுதான் அதற்கான பொருள். தம்மவர் தான் தமர்ன்னு போட்டிருக்காரு. அப்ப நம்மவர் நம்மவர்ன்றது தம்மவர்ன்னு போட்டிருக்காரு. தம்மவர் தமர். ஓகே. நிழல் நீரும் இன்னாது இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். நல்லா இருக்குல்ல இந்த பதம், ரொம்ப அழகா கூட்டிருக்காருல்ல. ஆமா. நிழல் நீரும் நீர்மை அப்படின்னா அவர்களினுடைய குணப்பண்பு அப்படிங்கிற பொருள் அந்த இடத்துல வரும். தமர் நீர் என்றால் தம்மவர்களின் குணம் தீயவைகளாக இருந்தால் அதுவும் தீயவைதான் அப்படின்னு அவர் சொல்றார். அது நிழலும் நீரும், நிழலும் நீரும். இந்த குறளை ரெண்டாவது சொல்ல முன்னாடி சொல்ல சொல்றாங்க. இன்னாத நீரும் இன்னாத நிழலும் நீரும் இன்னா. இன்னாத நிழலும் நீரும் இன்னா. அந்த ஒரு காலத்துல அந்த நிழல் நீர் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இப்ப அந்த நீர்ல ஒரு அசுத்தம் கலந்துருச்சுன்னு வச்சுக்க, இன்னாத நீராயிருது. அது இன்னா. சரியா? இந்த இன்னாத சொல்ல முதல்ல போட்டுக்கிறாங்க. இன்னாத நிழல் நீர், அது ரெண்டு இன்னா. அதே மாதிரி முன்னாடி தமர்ன்னு இருந்தாங்க, சுற்றமா இருந்தாங்க. அவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க, இன்னா செய்யறாங்க. இன்னா செய்யின் அந்த கடைசி ரெண்டு சொல்லு. இன்னா செய்யின் தமர் நீரும் இன்னாவாம். முன்னாடி நல்லா இருந்த, நமக்கு பல நன்மைகள் செய்த நிழல் நீர் இன்று திரிஞ்சிருச்சு, கெட்டு போச்சு. அதனால இன்னா. அது மாதிரி நம்மளோட சமர்ன சுற்றம் நம்மளோட இருந்தவங்க, அவங்க இப்ப என்ன நீர்மை கெட்டு போச்சு, அவங்களுக்கு கெட்டு போச்சு. அப்ப அவங்க இன்னா உட்பகை உற்றக்கூடிய, அதாவது இது என்ன சொல்றாராம், பகைத்திறம் அறிதல் வரிசையா வந்துட்டு இருக்கு. புறப்பகையை பத்தி சொல்றாரு. பகையை ஆக்குதல் குற்றமும் அதை நட்பாக்கி கோடலும், அதை நட்பு எப்படி ஆக்கிக்கணும் அப்படிலாம் முதல் வரியில சொல்லிட்டாரு. இப்ப உட்பகையும் பகை அது ரொம்ப கொடுமையானது. அவர் என்ன சொல்ல வர்றாரு, வெளிப்பகை கண்ணுக்கு வெளிப்பட்டு நிக்குது, இவன் பகைவன் தான் தெரியுது. ஆனா உள்ள இருக்கவே காட்டி கொடுத்தவே எத்தனை பேர் நமக்கு வரலாறு காமிச்சுக்கிட்டே வருது. யூடியூப் புரூட்டஸ்ல இருந்து எவ்வளவோ பேரை காமிச்சுக்கிட்டே வருது. அப்ப ஒரு காலத்துல நண்பனா இருந்தான்,
ஆனா உள்ள எங்கேயோ ஒரு பகை வந்துருச்சு. அந்த அது இதை விட கொடுமையானதுங்கிறது. இதை களைஞ்சே ஆகணும். ஆனா வெளிப்பகைன்னா அது நமக்கு தெரிஞ்சிருச்சு, களையலாம். இது உள்ளே இருக்கிறது தெரியல. பல சீரியல்ல இதான் நடக்குது. ஒவ்வொரு சீரியல் என்ன சார், குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு இன்னைக்கு பேப்பர்லயே அதான் செய்தி. கணவனை கொல்வதற்கு மனைவி ஒரு பையனை ஏற்பாடு பண்ணா. அப்ப எப்படி சார் ஒரு மனைவிய கூட நம்ப முடியாது, ஒரு கணவனை கூட நம்ப முடியாது. நம்பிதான் வாழ்க்கையவே தொடங்கணும், மேடம் அதை விட நம்பிதான் கொடுமை, இருக்கும். அதை விட கொடுமை மேடம் ஒண்ணு நடந்திருக்கு மேடம். தங்கச்சி அண்ணன் கொன்னுடுறான் மேடம். சார் பீரோ அது பீரோ வந்து தள்ளிட்டான். பீரோல தள்ளி தங்கச்சி கட்டிக்கிட்டான். தங்கச்சி கொல்றது, அம்மாவை கொல்றது, அப்பாவை கொல்றது, இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமாச்சு. இங்க இங்க அதுதான் என்னத்துக்கு கொண்டான்னா ஜாதி வெறி. அப்ப அந்த ஜாதி வெறின்ற உட்பகை உள்ள இருக்குல்ல. ஆமா, சொந்த தங்கச்சியா இருந்தாலும் அவ வந்து வேற யாரையோ காதலிக்கிறான்றதுக்காக உட்பகை வந்து ஜாதி அங்க அதை வச்சுட்டு இவன் கொண்டுட்டான். அப்ப அப்ப வந்து இந்த ஜாதி வெறி பிடிச்சது வந்து ஒரு ஒரு உட்பகை தான். இது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கொல்ற அளவுக்கு போகுதுன்னா அது மிகப்பெரிய பகை. ஆனா வெளியில தெரியல, கூடவே இருக்க அண்ணன் கொண்டுடுவானா அப்படின்றது தெரியல. ஆனா சார் அந்த சொல்ல பாருங்களேன், தா தீ, அது வந்து தீ, அது அதை நீ வச்சுக்கிறத விட செத்து போ, அது சாவை கொடுக்கும், தீமையை உண்டாக்கும்ங்கிறது தான் சாதி. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம், சாதிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டோம். அத ஒரு நெருப்பு வந்து ஒரு இடத்துல பிடிச்சதுன்னா அது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் உட்காரும். அதே மாதிரிதான் சாதி வந்து ஒரு இடத்துல வந்துட்டுதுன்னா அதை முற்றும் முழுதலுமா அழித்து விட்டுதான் அது ஓயும். ஓயாது. வேற எங்கேயாச்சும் பத்திக்கு எரியுது. ஆமா, கம்ப்ளீட்டா அந்த ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். ஆனா சார் தண்ணிக்குள்ள விழுந்தவனை கூட மீட்டுலாம், நெருப்புக்குள்ள ஒரு தடவை விழுந்துட்டானா அவனை மாத்திடும், அவனுடைய உருவத்தை மாத்திடும். அந்த மாதிரிதான் சார் சாதிங்கிறது. ஆமா, இந்த சாதிங்கிறது அதே மாதிரிதான். அந்த சாதி வெறி இருக்கிறவங்களை வந்து நாடு கடத்தினா கூட தவறு இல்லை சார். ரொம்ப அதிகமாயிட்டு வருதுமா, ரொம்ப அதிகமாயிட்டு வருது சார். இது என்ன பிரச்சனைன்னா ஆள்றவங்க கிட்டே இருக்குதுன்றதுதான் பிரச்சனை. ஏன் சார் அவங்க வந்து ஓட்டு வாங்குறதுக்காக அவங்க வச்சிருக்காங்க சார். ஆமா, இருந்தாதான் ஓட்டு போடுவான். அங்க அந்த சாதிக்காரனை நிறுத்தினாதான் ஓட்டு போடுவான். இல்லைன்னா ஏன்னா இவனே சாதி வெறி பிடிச்சு போயிருக்கானே சார். இப்போ நிறைய பேரை பத்தி அதாவது ஒரே ஒரு விஷயம், பார்த்திருப்பீங்க. நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அந்த ஜாதியை நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம் ஆதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆதியில இருந்து அதை வந்து பரவாயில்ல, என் ஜாதி இல்லைனாலும் பரவாயில்ல, யாவனானா நிறுத்தினா நீ போடுறான்ற நம்பிக்கையில பண்ணியிருந்தானா அது ஒழிஞ்சிருக்கு. அப்படி இல்லைங்க சார். ஏன்னு கேளுங்க, சில தலைவர்கள் வீட்டுல ஜாதியே இல்லாம கல்யாணம் நடக்குது, மதமே இல்லாம கல்யாணம் நடக்குது. அந்த வீட்டுல ஒரே சாதி எல்லாம் இல்ல, பல்வேறு சாதிகள் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறத நம்ம கண்ணாலேயே பாக்குறோம். எல்லா சாதியுமே இருக்கு, எல்லா மதமும் அந்த குடும்பத்துக்குள்ளார இருக்குது. ஆனாலும் அவங்க வந்து தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டணும், தாங்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்சிய ஒரு இதை கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினைச்சா, நம்ம சொல்றோம்ல, சாக்கடைய தூர்வார சாக்கடைக்குள்ள இறங்குங்கிற மாதிரி ஜாதிக்குள்ள இறங்கி வெளியில வந்துதான் ஜாதி இல்லைன்னு சொல்ற நிலைமைக்கு வர வேண்டியதா நிலைமை அப்படி இருக்குதுங்க சார். அத வந்து ஏன்னா நம்மளே கண்ணால பாக்குறோம், யூடியூப்ல திட்டி தீக்குறான், உன் ஜாதி என்ன, உன் குடும்பத்துல இல்லாத சாதி இல்ல, இல்லாத மதம் இல்ல, அதனாலதான் நீ அவனுக்கு சப்போர்ட் இவனுக்கு சப்போர்ட்னு திட்டுறத தினம் பாக்குறோம். அப்போ இன்னும் கொடுமை. அது எப்படி சார்? அது அந்த மாதிரிதான் இருக்குது எல்லா இடங்கள்லயும். அந்த சாதிங்கிறது உட்பகை தான். அந்த சாதிய நம்ம மனசுக்குள்ள ஒரு நெருப்பா வச்சிருக்கோம் பாருங்க, அது நம்மளையும் தானே எரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த நினைப்பே இல்லாம தானே இருக்கோம் நம்ம. இங்க அந்த சாதிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா பணம் உள்ளவன் ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு சாதி வெவ்வேறு உருவம் எடுக்குது. அதாவது இங்க பணம் உள்ள ஒரு சாதி, பணம் இல்லாத ஒரு சாதி. அப்ப எல்லாரும் அந்த பணம் உள்ள சாதிக்கு போனவன் அப்படி அவன்
அது 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 வேற சாதியினுடைய பரிமாணங்கள் மாறுது. இப்ப நான் எல்ஐசினா எல்ஐசி ஒரு சாதின்னு ஆயிருது. அதாவது உங்களுக்கு அது இப்ப ஒரே ஸ்கூல் காலேஜ்லயே எங்க காலேஜ் பொண்ணை நீ திட்டுதியான்னு அடிக்க போறான். அப்போ அது இனம்னு நம்ம திருக்குறள் பல இடங்கள்ல சொல்லுது. இனமா அது ஒரு இனம். என்ன இனம்? பணக்கார இனம், அரசியல்வாதி இனம். அவனுக்கு எதுவும் எல்லா கட்சியிலையும் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சூழலாலே ஏற்படப்படுகிற ஒரு இணைப்பு. அது ஒரு இனம். அப்புறம் அதுக்குள்ள பேதம் வரும். அப்புறம் பேதம் வரும். அப்புறம் கண்டுபிடிப்பேன் நீ இவன் அவன் இவன்னு சொல்லி அதுக்குள்ள சண்டைக்கு வர்றாங்க. எல்லாமே உட்பகை தான். எல்லாமே உட்பகை தான். அந்த இனத்துக்குள்ள உட்பகை, சாதிக்குள்ள உட்பகை. ஒரு மாநிலத்துல மெய்தி அப்படின்னா இங்க மணிப்பூர்ல 2 சாதியுடைய பெருஞ்சண்டை தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. அதை தூண்டி விடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயும் பேரினவாதமா அது மாறுற போது இதே சித்திரத்தை அழிக்கிறது தான். அத ஒவ்வொன்றும் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான். இப்ப இதுல சொல்ல வர்றது ஒரு காலத்துல இனியதா இருந்துச்சு. அந்த நிழல் இனியதா இருந்துச்சு, நீர் இனியதா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நீர் கெட்டு போயிருச்சு. அப்ப அது என்ன? அதே மாதிரி தமரம் அதை எல்லாமே நீங்க பாருங்க எப்படி உட்பகை வரும். அவன் சொந்தக்காரனா இருந்தாதான் வரும், தெரிஞ்சவனாத்தான் இருந்தா தான் வரும், நம்ம எம்ப்ளாயியா இருந்தா தான் வரும், நம்மளோட கான்டாக்ட்ல எவெல்லாம் இருக்கானோ அவன் தான் உட்பகை. அந்த அந்த மாதிரி அவன் ஒரு காலத்துல நம்மளால நன்மை அடைஞ்சவன். அப்ப நன்மை இப்ப கிடைக்கலன்னா அவன் பகையா வந்துடுறான். அது நம்ம கவனம். அதுக்கு எப்படி தவிர்க்கணுங்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். 10 குறட்பாக்கள் அதுக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். அத முடிவுல சொல்லலாம், அடுத்தது கூட போகலாம். ஆனா ஸ்ரீவன்ராஜ் சொல்றது மாதிரி சொல்றது மாதிரி இந்த வார்த்தைகள் அவ்வளவுக்கு இன்னாத இன்னா இன்னாவாம் இன்னா செய்யும். அதை எப்படி அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பொருள் பண்றாரு. நல்லா அழகா விளையாடி இருக்கு. இன்னாத நிழல் நீரும் இன்னா, இன்னாதவன் அங்க கொண்டாடணும். இன்னா செய்யும் தமரும் இன்னாவாம், தமர் நீரும் இன்னாவாம். அடுத்தது படிக்கலாமா? வாசிங்க சார். வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. மூவா என்ன சொல்றாங்க? வாளை போல் வெளிப்படையான பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். தெரிஞ்ச எதிரி நமக்கு எப்ப தாக்குவான்றது தெரியும். தெரிஞ்ச எதிரி வாழ் வச்சிருக்கான், வேலை மாதிரி வாழ் வச்சிருக்கான்னா அவன் வெட்டுறதுக்கு வரான் அப்படின்றது தெரியும். நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கோ இல்ல அது தெரியுது. ஆனா தெரியாத எதிரி வாழ வச்சிருக்க, ஆனா வால் மாதிரி உள்ளர இருக்கான், எப்போ வேணா எதிரிவான். அதுதான் இதை சொல்றாரு அழகா. ஆனா வாழ் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது, ஓஞ்சு உட்கார்ந்து இருக்கும். தேவைப்படுற நேரத்துல மட்டும்தான் அந்த வாழ் தேவைப்படும். அது வந்தாலும் நமக்கு தெரியும் அது சண்டை போடணுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது எதிராளிய பார்க்கும்போதுதான் வாளே வெளியில வரும். அதுக்கு முன்னால அது வராது. வாழ் பகைவனை பார்த்தால் மட்டும்தான் வெளியில வரும். ஆனா இவன் என்ன பண்றான், கூட இருக்கிறவன் உறவாடி கெடுக்கிறதுல இவனை மாதிரி ஒரு ஆள் கிடையாது. நமக்கு வேணா நம்ம கூடயே இருக்குது அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அதுல நிறைய இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு வரலாறுகள் நிறைய நமக்கு சொல்லி கொடுக்குது, நிறைய காட்டி கொடுக்குது. நம்ம புலித்தேவன் வரலாற்றுல காட்டி கொடுத்தவன் சமையல்காரன் தான். பார்க்கும்போது அவ்வளோ பெரிய உயரமா சார், அவரு 6 அடிக்கு மேல உயரமா, அப்படியே ஒரு சிறுத்தை வர்ற மாதிரி வருவாராம். அவ்வளவு ஆஜானு பாகம். அந்த வர்ணனையே அவ்வளவு அழகா இருக்கும் சார். அத்தனை ஆயுதங்களை கையில எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து வந்தாருன்னா அப்படி இருக்குமா அந்த புலித்தேவன். அவரை ஒருத்தன் சமைச்சு போட்டவன் காட்டி கொடுக்குறான் அப்படின்னா அவன் என்ன சார் அவன் சமைச்சு போட்டிருப்பான். நம்ம இதுலயே கூட பாக்குறோம், ஒரு கொஞ்சோண்டு காசுக்காக காட்டி கொடுத்துட்டு அதை வச்சுட்டு கூட அவன் வாழல. பாத்தீங்களா, அவனோட உள்ளமே அவனை கொன்னுடும் அதுக்கப்புறம்.
ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் பகைதான் அப்புறம் மேடம், அதிகமாக இருக்கு. உள்ளம் கொள்றதெல்லாம் அப்புறம். ஆனா பாத்தீங்கன்னா இவன் காட்டி கொடுத்தான்றதுக்காகவே இவன் மத்தவன் நம்மளையும் காட்டி கொடுத்துறான்னு கொண்டுடுவானு. அதாவது இப்ப வெளிப்பகை உட்பகை ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன சொல்றாரு? அறியவும் காக்கவும் முடியும். வெளிப்பகை தெரிஞ்சா பகை இருக்குங்கிறத அறியவும் அதை காத்து கொள்ளவும் முடியும். உட்பகை இருந்தா அறியவும் முடியாது, அப்ப காத்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா அவங்கிட்ட தான் போய் தஞ்சம் போகிறோம். அவங்கிட்ட பகை இருக்கு. அவன் கேள், இங்க ரெண்டாவது வார்த்தை சொல்றாங்க, கேள் அப்படின்னு நினைச்சு கேள்போல் பகைவர் தொடர்பு. அவன் தான் நமக்கு காப்பாத்து வேணாம், அவன் வீட்டுக்குள்ளதான் போய் நுழைஞ்சு உட்கார்ந்து இருக்கான். அவன் தான் காட்டி கொடுக்க போறான். அப்ப அறியவும் முடியல, அதை காக்க முடியவும் முடியாது. அது நிச்சயமான அழிவு தர்றதுனால அந்த உட்பகை நம்ம கவனம் கொள்ளணும் அப்படிங்கறதுதான். ஒரு தலைவர், அவரோட பெயர் மறந்துட்டேன், வினய்தான் சாருக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். அந்த தலைவர் என்ன செய்யறாரு சார், சாப்பிட போறாரு. இந்த சமையல்காரன் கேக்குறான், எனக்கு நீங்க மாசம் கொடுக்குற பணம் பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றாரு, இவர் 3 ரூபாயோ என்னமோ கொடுக்குறாரு சமைச்சு போடுறதுக்கு, அதனால அவன் எனக்கு அந்த பணம் பத்தல, எனக்கு இன்னும் பணம் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அவர் சொல்றாரு, 8 பணம் உனக்கு பத்தலையா அப்படின்னு கேக்குறாரு. 8 பணமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன காட்டி கொடுக்க சொல்லி ஒருத்தன் உனக்கு மாசம் 5 பணம் கொடுக்கறானே, அதுவும் இப்ப நான் கொடுக்கற பணமும் உனக்கு பத்தலையா அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னா எவ்வளவு மன துணிவு சார் அவருக்கு. அந்த உட்பகையை கண்டு அஞ்சாம அவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க போறாங்கிற ஒரு எண்ணத்துல அவன் சமைச்சு போடுற சாப்பாட்டை சாப்பிடுறாருன்னா அவரை விட துணிவுள்ளவர் எப்படி சார் இருக்க முடியும்? அந்த தலைவரோட பேர் என்னுடைய நினைவுல இல்ல. ரொம்ப நான் வியந்து போனேன் சார், இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம இந்தியாவுல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ராஜராஜ சோழன்ல ஒரு காட்சி இது மாதிரி வரும். நம்பியார்கிட்ட அவர் இது கெடுதல்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டுறாரு. அதே மாதிரி நக்கலா அவன் கொடுத்தது பத்தாதா அப்படின்னு கேட்கறது மாதிரி. இந்த மாதிரி தலைவர்கள் அந்த உட்பகையை கண்டு அஞ்சாம இருந்த தலைவர்கள்லாம் நம்ம இந்தியாவுல இருந்திருக்கிறாங்க. அவங்க வழியில இன்னைக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதாவது பல தலைவர்களுக்கு தெரியும் நம்ம கூட இருக்கிறோம், நம்மளை காட்டி கொடுத்துருவான்ட்டு. அதனால அவங்க கொஞ்சம் உஷாரா தான் இருப்பாங்க. எதனால அந்த உட்பகை வருது? இவனை விட பொறாமை, செல்வ செழிப்பு, அவனை ஒரு மரியாதை இல்லாம நடத்தினது, பல விஷயங்கள்ல இந்த உட்பகை ஏன் வருதுன்னு நம்ம யோசிக்கணுங்கிறத ஒரு மெயினான முக்கியமான. சார் எனக்கு இன்னொரு நினைவு கூட பேராசைங்கிறது ஒண்ணு. அப்போ மத்ததெல்லாம் என்ன காரணத்துல வருது? இந்த நீங்க சொன்ன பணம்ங்கிறது பேராசை. மத்தது எதுல வருது? பொறாமையில வருது. என்னுடைய ஆட்சியை நீ எடுத்துக்கிட்டாயின்னு ஒரு இதுல வருது. நான் வளர்த்து விட்டவன் தான் நீ இப்ப பெரிய இதுவா இருக்க, என்ன மதிக்கலைன்னு வருது. இந்த உட்பகை வர்றதுக்கு காரணத்துல ரொம்ப விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார். அவர் ஆங்கில ஆசிரியர். அவரோட கல்லூரியில அதான் இவர் ஆங்கில பேராசிரியர். அவங்க கல்லூரியில தமிழ் பேராசிரியரா இருக்கிறவர் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. இவர் ஆங்கில பேராசிரியர் இருந்தால் தமிழ் நூல்கள் நிறைய எழுதுறாரு. தமிழ் நூல்கள் எழுதுறாரு. அப்போ தமிழ் நூல்கள் எழுதுறது அவர் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆங்கில ஆசிரியர் தமிழ் நூல்லாம் எழுதுறாரு அப்படின்றதுக்காக பாராட்டுறாரு. அந்த தமிழ் ஆசிரியருக்கு என்ன வருதுன்னா திடீர்னு பதவி உயர்வு வந்தது. அதாவது பிரின்சிபல் அங்க இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இப்போ டெம்பரவரி பிரின்சிபாலா இவரை போடுறாங்க. தலைமை ஆசிரியரா பிரின்சிபாலா தலைமை பதவிக்கு வந்துடுறாரு. ஆனா பிரின்சிபால் பதவி கொடுக்கல, இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. இப்ப என்ன பண்றாரு, இவர் ஆங்கில ஆசிரியர் தமிழ்ல எழுதுறாரு இல்லையா, எழுதி இது பண்றாருல, இவர் தமிழ் டிபார்ட்மெண்ட். இப்ப என்ன பண்றாரு, அதெல்லாம் குறை சொல்றாரு, திட்டுறாரு, அவரை வேற மாதிரி பார்க்கிறாரு. நல்லா இருந்த பதவி உயர்ந்த உடனேயும் நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், தமிழ் ஆளு, தமிழ பேராசிரியரு, நான் தமிழ்ல நூல்கள்லாம் எழுதல, இவர் எழுதுறாருன்றதுனால ஒரு சின்ன பொறாமை.
இந்த பொறாமை பதவி உயர்ந்தவனே தனக்குள்ள வந்த கெத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு, இவரை வேற விதமா அட்டாக் பண்றாரு. அப்போ எந்த ஒரு பொறாமை தானே அது. அதையே இவர் பாராட்டிட்டு இருந்தவரு பதவி உயர் வந்தவனே மனநிலை மாறுது பாருங்க. அப்போ இது என்ன நினைப்போம், நல்ல மனுஷன் தானே, நம்ம கூட நம்மள நல்லா பாராட்டிட்டு இருந்தாருன்னு தானே நினைக்கிறோம். இவர் பகைவர்னு தெரியாதுல்ல. அவர் பாராட்டலன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க, ஜாக்கிரதையா இருப்பாங்க. அவர் பாராட்டிட்டு இருந்தவரு நல்ல மனுஷன் தெரியும். அப்போ இவரெல்லாம் நம்மள பாதிப்பாரா அப்படின்னு நினைக்கும் போது பாதிக்கிறாருன்றப்ப அது எந்த அளவுக்கு உட்பகை இருக்குதுன்றது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு செயல்தான். அடுத்தது இன்னைக்கு பேசினாரு நம்ம கிட்ட, நம்ம ஆங்கில பேசி என்ன என்கிட்ட இன்னைக்கு பேசினாரு. பல இடர்கள் தர்றாங்க. அதாவது பொறுப்புல இருக்கவங்க இவரை வெளியில போய் சொல்றது இல்ல. இவரே வேண்டியவங்களா இருந்தா இவரை எல்லா நாளும் ஒரு பெர்மிஷன் மாதிரி கொடுத்து போய் பேச சொல்றாங்க. நீ இங்க வேலையில இருக்கும் போது அடுத்ததை பதிப்பிக்க கூடாதுங்கிறாங்க. உன் பேரு போட்டு பதிப்பிக்க முடியாது, புனைப்பேர்லதான் நிறைய பேர் பதிப்பிக்க வேண்டியது இருக்கு. அது எப்படியெல்லாம் கெடுதல் கொடுக்க முடியும், எப்படியெல்லாம் உதவ முடியும். சில பேங்க்லயே இப்ப ராஜாவுக்கு சொல்றாங்க. அப்புறம் எப்படி சார் புத்தகம், தமிழ் புத்தகங்கள் எழுதி தமிழுக்கு தொண்டு செய்தவர்களின் பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு அந்த இதுல சீட்டு கொடுக்கும்போது கல்லூரிகள்ல இது முதன்மை கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அது எப்படி சார் பின்ன கொடுக்க முடியும்? அது கொடுக்குறாங்கல்ல. இல்ல அங்க குடுக்குற இடத்துல யார் இருக்காங்கிறது இல்ல குடுக்குறாங்க. அப்ப நீங்க புனைப்பெயர்ல எழுதுனா எப்படி கொடுக்க முடியும் சார்? அவங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். இவங்க எழுத முடியாதம்மா, புத்தகம் பதிப்பிக்க முடியாது. இன்னைக்கு அங்க எங்கேயோ முதல்ல என்ன பண்றாங்க, நாங்க அப்ளை பண்ணிட்டோம்னு ஒரு வார்த்தையை காமிச்சுட்டு பண்றவங்க இருக்காங்க. இதுக்கு அப்ரூவல்லாம் எளிதில வராது. உங்களுக்கு புத்தகம் எழுதுனா அதனாலதான் புனைப்பெயர்ல எழுதுறாங்க நிறைய பேரு. மனைவி பேர்ல எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க. கடைசியில இவர் மனைவின்னு தெரிஞ்சிடும், அப்ப இவர் தான் எழுதினாருன்னு தெரிஞ்சிடும். அது எல்லாரும் காப்பாங்க பெருசா போடும்போது போடுவாங்களாம், நான் தான் எழுதின இந்த புத்தகம் இன்னும் புனைப்பெயர்ல நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் போட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு இடம் வாங்குவாங்களாம். அதுவும் தள்ளணும்னா தள்ளுவேன், தெரிஞ்சவன் அங்கே இருக்கவன் இவன் ஜாதிக்காரனாவோ அல்லது இவன் கட்சிக்காரனாவோ இருந்தா சரின்னா அக்செப்ட் பண்ணிக்குவான். எல்லாமே ஒரு பல ஈக்குவேஷன் தான் ஓடிக்கிட்டு. அடுத்தத சொல்லுங்களேன். அடுத்து படிக்குவா சார்? உட்பகை அஞ்சி தற்காக்க உலைவிடத்து மட்பகையின் மான தெரும். உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். தளர்ச்சி வந்த போது மண்கலத்தை அறுக்கும் கருவி போல அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்யும். அஞ்சி தற்காக்க தானே சரியாதான் சார் படிச்சீங்க. சரியா படிச்சீங்க. அதாவது நான் இந்த மண்பானைய அறுக்கிற கருவி எப்படி இருக்குன்னு தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அது வெளிதா அப்படியே டக்குன்னு கட் பண்ணி வந்துடும். இப்போ ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும், அது மேல மண்பானை வச்சிருக்கேன். நான் பார்த்தேன், அதுல ஒரு வீடியோ தான் பார்த்தேன் இந்த கொள்கைக்கு. அதுல எதையோ ஒரு இது மாதிரி அப்படி வைக்கிற போது அந்த ஒரு பகுதி மாத்திரம் மேல வெளியில வந்துருச்சு. நூலு போட்டு கட் பண்ணுவாங்க சார், நூலு போட்டு கட் பண்ணுவாங்க சார். நூல் நூல் போட்டு அப்படி எடுத்தாலும் அப்படி வந்து அதுக்கு பலகை வச்சிருப்பாங்க. அதாவது அது தெரியாத மாதிரியே கட் பண்ணிருமோன்னு நினைக்கிறேன். மாதிரியே அது அது இது அது மாதிரி சொல்றாரு. உட்பகை அஞ்சி தற்காக்க காக்காட்டி உழைவிடத்து துன்பம் வந்த விடத்தில் அது தெரும் தரும். அவ்வாறு காத்து கொள்ளவில்லை என்றால் அந்த உட்பகை மண்பாண்டத்தை அறுக்கும் கருவி போல தவறாமல் அழித்து விடுங்கிறாரு. கவனம் இருக்கணுங்கிறதான் மறுபடியும் மானத்தெரும் உட்பகையின் மானத்தெரும். அதாவது அந்த காலத்துல ஏதோ ஒரு உதாரணம் காமிக்கணுன்றதுக்காக இந்த உதாரணத்தை காமிச்சிருக்காரு. அது மிக எளிமையா எல்லாராலையும் பார்க்கக்கூடியது. கண்ணுல பாடம் செய்யறத எல்லாரும் பார்க்க முடியும். அந்த திகிரியில வச்சு சுத்தும் போது
ஒரு நீளமா ஒரு பட்டையா ஒன்ன வச்சு அப்படி அடியில ஒத்தாப்புல அப்படி ஒரு தேய்ச்சி எடுத்துட்டாங்கன்னா அது கையில வந்துரும் அந்த பானை. அதை அதான் எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்கு அதனால அது எல்லாருக்கும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணமா இருக்கும் அப்படின்னு அவர் வந்து காட்டியிருப்பாரு. புரிதல் புரிதல் புரிதல். ஆமா, அதாவது மானத்தெரும்னா கட்டாய தப்பாமல் கெடுத்துரும் அப்படிங்கிறார். மானத்தெரும் அப்படிங்கிறதுக்கு தப்பாமல் கெடுப்பர் அப்படிங்கிறார். அது அந்த இதை தப்பாமல் அறுத்து கொடுத்துரும் போல தெரியுது. ஆமா, அந்த மண் அது அது பசங்க இல்லாம கரெக்டா அறுத்து கொடுத்துரும், தெரியாம அறுத்து கொடுத்துரும். அது அதை அறுத்து கொடுப்பது திண்ணம் அப்படிங்கறதா மானத்தெருங்கிற வார்த்தைக்கு சொல்றாங்க. தளர்ச்சி வந்தவிடத்து குயவர் மட்களத்து இருக்கும் கருவி போல அவர் தப்பாமற் கெடுப்பர் அப்படின்னு முடிகிறார். கெடுதல் தப்பாது என்பதாம். பகைமை தோன்றாமல் உள்ளாயிருந்தே கீழறுத்தலின், அது மாதிரி உள்ளாயிருந்தே கீழறுத்தலின்கிறார். தனியா எடுத்து விட்டுறது. இதை அடுத்தது சொல்லுங்க சொல்லுங்க. சார். உங்களுக்கு இங்க வந்து நீங்க எப்படி பாப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த சொல்லுங்க இடத்துல சொல்லணும் போல எனக்கு இருந்தது, அதனால சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மிசா டயத்துல சார் திடீர்னு அறிவிக்கும் போது கலைஞர் வந்து கார்ல போய்கிட்டு இருந்தாராம். அப்படியே காரை நிறுத்திட்டு டிரைவர் இறங்கி ஓடியே போயிட்டாருன்னு சொன்னாங்க சார். அவரை அங்கேயே விட்டுட்டு அப்படியே டிரைவர் காரை விட்டுட்டு ஓடியே போயிட்டாராம். காரோட்டி இது கண்ணப்பன் பல வர்றார். இடங்கள்ல நடக்குது. அதுக்காகதான் காரோட்டி கண்ணப்பன் வர்றார். கண்ணப்பன்ற ஒரு அமைச்சரே பின்னாடி வந்தார். அதுக்கப்புறம் ஒரு எம்பி வந்து அவரை திரும்ப அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போனாராம். அந்த மாதிரி கண்ணப்பன் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டாராம் அவரு. அவ்வளவு இது ஒரு இது பயமா அந்த மாதிரி ஒரு சார். இப்படிப்பட்ட உட்பகையை ஒருத்தர் வென்றுட்டு 96 97 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காருன்னா சார் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல சார் அது. அவரு அந்த மனநிலையை அந்த அந்த எதையுமே வந்து அந்த வைராக்கியத்தை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா அவருக்கு எல்லாரையும் தெரியுமா, அவங்களே தெரியும் அவருக்கு. அவருடைய இது அது அவருக்கு அந்த பகை நடக்கும்னு தெரியும் ஆளுக்குல. தெரியும். அதான் அது இல்ல அவ்வளவு எல்லாரும் இல்ல நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் இல்ல அந்த அன்றைக்கு பதவிக்கு ஆசைப்படுறாங்களே அதை அந்த அந்த சூழ்நிலையில அவருக்கு இந்த நேரத்துல இது நடக்க போகுதுன்ற தகவலும் முன்னாடியே வந்துடுச்சு. அதனால அது நடந்தது. அது பாலிடிக்ஸ்ன்றதுனால நம்ம பேச வேண்டாம், போயிடலாம். இது 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 ஒரு எங்களுக்கு பக்கத்தூர்ல நடந்தது. ஒருத்தர் ரொம்ப பொலிட்டிக்கலா ரொம்ப இதுவா வந்துகிட்டு இருந்தாரு. அவரை எல்லாரும் சேர்ந்து அவரை இதை முடிக்கிறதுன்னு ஒரு மீட்டிங் போட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இது யாரு மூலம் முடிச்சாங்கன்னா சரியான இடத்துல அந்த டிரைவர் தான் விட்டுட்டு ஓடிட்டான். இவரோட வந்தவன் தான் விட்டுட்டு ஓடிட்டான். அவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் வந்து சுருண்டு முடிச்சுட்டாங்க. அது பக்கத்தூர்ல நடந்தது. அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தானே தெரியுது. சமையல்காரரு கூடவே இருக்கிற டிரைவரு அவங்களுக்கு தானே அவனுடைய இது தெரியுது. எல்லாம் பார்க்கும்போது சார் இவ்வளவு கஷ்டங்களுக்கு அதனால தப்பாமல் பதவிக்கு தலைவரா வரணும்னு ஏன் சார் ஆசைப்படுறாங்க? பல நேரங்கள்ல நமக்கு வீட்டுல பிரச்சனை வர்றதெல்லாம் நம்ம வீட்டுல தெரிஞ்சவங்க தான். பக்கத்துல டிரைவரோ இந்த மாதிரி இருக்கிறவங்களோ நம்ம பேசிட்டு வர்றதா இருக்கிறவங்களா பிரச்சனை வர்றதுன்றது பல நேரங்கள்ல அப்படிதான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. முன்னாடி எல்லாம் நிறைய இருந்தது. ஆனா இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு. தெளிவா இருக்கிறாங்க, மக்களும் தெளிவா இருக்கிறாங்க. அது இருக்குது. ஆனாலும் உட்பகை இருந்துட்டு தான் இருக்குது. யாருக்கிட்ட இல்ல மனிதருக்குள்ள பேராசை, பொறாமை, இது 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 கூட எல்லாமே உட்பகைதான் சார். காமம் கூட உட்பகைதான். அது பெரிய பகையில ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது அதுதானே உட்பகை. அது ஒரு பெரிய பகைதான் அது. அடுத்தது சொல்லுங்க. அடுத்த குரல் போயிடலாமா? 8:4 மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். மனம் திருந்தாத அளவுக்கு உட்பகை விளைவிக்கும் உணர்வு ஒருவனுக்கு ஏற்பட்டு விடுமானால் அது அவனை சேர்ந்தவர்களையே
பகைவராக்கும் கேட்டினை உண்டாக்கிவிடும். இது கலைஞர் சொல்றதுங்க. மனம் மானா உட்பகை தோன்றி. மனம் பொருந்தாமையால் உண்டாகும் உட்பகை. அதான் இதுக்கு முன்னாடியே அந்த குரல்ல மானான்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஆமா, மனம் பொருத்தப்பாடு இல்லாம ஒருத்தர் சொல்ற கருத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாம, பொருத்தப்பாடு இல்லாம அவங்க அதுல இருந்து விலகி போகும்போது அவங்களோட கூட இருக்கிறவங்களும் ஒரு 10 பேர் போயிருவாங்க. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய பலம் குறைந்து போய்விடும். அந்த மாதிரி பகைய வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு இழுக்குதான் அப்படிங்கறதான் அந்த இடத்துல அவர் பல நேரங்கள்ல இந்த கருத்து மாறுபாடு வரும்போது தான் அந்த பிரச்சனை வருது. இந்த கருத்து மாறுபாடு தான். நீங்க சொல்றது நானா கேக்குது, அங்கதான் வேற ஒண்ணும் கிடையாது. நீ சொல்றது நான் என்ன கேக்குது, கருத்து மாறுபாடு ஈகோ சார். நீங்க சொல்ற மாதிரி சார் அதுதான் காரணம். கருத்து மாறுபாடுன்றது அதாவது நான் சொல்ற ஒரு விஷயத்தன்னா நீ என்ன சொல்றது அப்படின்னாவே அது கருத்து மாறுபாடு. பாக்குறது கருத்து மாறுபாடு, உள்ளுக்குள்ள ஈகோ. அந்த காழ்ப்புணர்வுன்னு சொல்லுவாங்களா ஈகோக்கு? தமிழ்ல என்ன சொல்றது ஈகோ? அகம். அகம் காழ்ப்புணர்வுன்றது இதுவா மேடம், பழி வாங்குறதா? காழ்ப்புணர்வுங்கிறது சார் உள்ளுக்குள்ளாரையே இருந்து எந்த நிமிஷம் எப்ப நம்ம அவங்கள வீழ்த்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற உணர்வு தான் காழ்ப்புணர்வு. அதுவும் உட்பகை தானே? ஆமா, பொறாமையின் மூலம் அந்த இதுல இருக்கு. தான் எப்ப தலைவன் ஆகணுங்கிற ஒரு கும்பல்லையே பண்ண முடியும். என்ன கிடைக்கும், கிழவன் எப்ப சாவா கட்டில போன்ற கதை. நம்ம எப்ப தலைவன் நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கிறது, எவன் காலம் எப்ப உருவலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் நிஜ காலால நிக்கணும். பொய் கால் குடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தோம்னா எந்த நிமிஷமும் உதுத்துட்டு போயிடுவான். அதனால சொந்த முயற்சியில, சொந்த உழைப்புல, சொந்த பாடுபட்டு ஒருத்தன் நின்னான்னா, தன்னுடைய தகுதியினால, திறமையினால நின்னான்னா அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தவங்களோட துணையோட நிக்கிறவன் எந்த நிமிஷமும் அவனுடைய வீழ்ச்சி நிச்சயம் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இனம் சுற்றத்தார் கலவாமையால் துன்பங்கள் பலவும் வருங்கிறார். மனம் இல்லாட்டி, மனம் பொருந்தாட்டி இனமும் பொருந்தாம நிறைய அவனை சேர்ந்த சுற்றம்லாம் விலகிறது இல்ல. ஏதம் பலவும் தரும்ங்கிறது அடுத்த குரல்ல இதே வார்த்தை தான் வருது. அதேதான். இது சிம்பிள். என்ன இல்ல, ஒருத்தன் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே யாரும் நம்ம அவனோட சேர்ந்தவன நம்மளோட போயிடுவான்ல. அவனோட சேர்ந்தவன நமக்கு எதிரி ஆயிடுறான்ல. இனம் கலவாம போயிடுது இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும். நமக்கு இது சார் பெரும்பாலும் நமக்கு நீங்க கொஞ்சம் அச்சப்படுற தலைப்பாதான் இருக்குது. இந்த உட்பகை நம்ம எப்படி இருந்தாலும் அதுக்குள்ள போயிட்டு தான் வர வேண்டியதா இருக்குது. இல்ல அச்சப்படுறது இல்ல மேடம். இது இயல்பாவே எல்லார்கிட்டும் இருக்கிற ஒரு விஷயம் மேடம். இது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. இது நம்ம எத்தனை பேர் தான் நம்ம கூட என்னதான் பழகினாலும் ஒரு சில விஷயங்கள்ல மாறுபட்ட கருத்து வருது. மாறுபட்ட கருத்து வருது இயல்புதான். ஆனா அதே பகை மாறுறது தான் அங்க இயல்பு இல்லை. பகையா மாறுறதுதான். பகையா மாறுறதுன்றது மாறிடுதே, ஒரு செகண்ட்ல மாறிடுது இல்லையா? அதுதான் அது இன்னைக்கும் எல்லார்கிட்டையும் இருக்குது, பலர்கிட்ட இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு அதிகமா இருக்குதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அதாவது முன்னாடி கூட தெரிஞ்சிடும் இவங்க கிட்ட எல்லாம் பகை இருக்கு, இவங்க எல்லாம். இப்போ அதிகமா இருக்குதோ இன்றைய சூழ்நிலையில அப்படின்ற அந்த பயமும் இருக்குது. அவர் பகைன்னு ரெபிட்டிஷன் வருது சார். ஏதம் பலமும் தரம்ன்றது 884 வருது. இப்படி ரெபிட்டிஷன் வருமா சார் திருக்குறள்ல? வரும். 2 கருத்தை சொல்றாருல. பெண்ணிற் பெருந்தக்கையாவுல, அந்த பெண்ணிற் பெருந்தக்கையாவுல இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. பெண்ணும் திண்மைக்காக பெரிய இங்க சொன்னவரு பெண்ணின் பெருந்தக்கையாவுல கடலன்ன காமம் உழந்தும் மடலையரா பெண்ணின் பெருந்தக்கையாவுல சொல்றாரு. அதாவது பெண் கடல் மாதிரி காமம் அவட்ட இருந்தாலும்
வெளிப்படுத்தாத தன்மை இருக்கிறதுனால அவள் மாதிரி சிறந்தவள் இல்லைங்கிற ஒரு வித்தியாசமான குரல் பின்னாடி வருது. அடுத்த குரலை படிச்சிருங்க. ஒரு இதுதான் சார் இது. இது வந்து அதாவது ஏதம்ங்கிறது வடமொழி சொல்றது. இப்ப கேதம் அப்படின்னு சொல்லல, ஏதத்துக்கு போய் கேதத்துக்கு போயிருக்கோம்னு சொல்லுவாங்க. கேதத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா யாரோ இறந்துட்டாங்க, அந்த வீட்டுக்கு போறதுக்கு கிராமப்புறங்கள்ல கேதத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேதம் ஏதம் அதெல்லாம் துன்பம் அப்படிங்கிறது மாதிரி. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின். அப்ப ஏதிலார் வருது இல்ல? ஆமா, அவங்க நம்மளோட பொருந்தாதவங்கன்னு அர்த்தம். ஏதிலார்னா அவங்க நம்மளோட சேராதவங்க. இங்க ஏதம்ங்கிறது பல குற்றங்களை தர, பல இழிவை தரும்னு தான் சொல்றாரு. நமக்கு துன்பம், இழிவு, குற்றம் எல்லாத்தையும் அதுல வச்சுக்கலாம். இது ரெண்டாவது, அது அடுத்த குறள்ல என்ன சொல்றாரு? உரன்முறையான் உட்பகை தோன்றின். அவன் உறவு, அவங்கிட்ட உட்பகை வந்துருச்சு. அது என்னாக இறல் முறையால் சாகிற வரைக்கும் அது துன்பத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால உறவு முறையில ஒரு பேதம் வந்துருச்சுன்னா ரொம்ப கவனமா அதை நீக்கணுங்கிறதுதான் நமக்கு வள்ளுவம் சொல்லி தர்றாரு. குடும்பத்துல வந்துட்டா, குடும்பத்துல வந்துட்டா, கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டா உட்பகை வந்துருச்சுன்னா, இது வந்து குடும்பத்துல வந்துச்சுன்னா மிக நெருங்கிய உறவு முறைகள். இந்த நெருங்கிய உறவு முறையில வந்துட்டு வேற வழி கிடையாது. இவங்களை விட்டுட்டு நம்ம வெளியில போக முடியாது. ஆனாலும் வந்து அவங்க வந்து சரியில்லை, அவங்க கிட்ட உள்ள ஒரு பொறாமை இருக்குது, ஒரு பகை இருக்குது அப்படின்ற பட்சத்துல அது வாழ்நாளெல்லாம் இறந்து நம்ம வாழற மாதிரி இருக்காது, துன்பம் தான். நாளெல்லாம் செத்து செத்து பழிச்சுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, பல பேர் சொல்றாங்கல்ல. நான் வீட்டுல இருக்கிறப்ப எனக்கு வந்து வெளியில வந்தாதான் நிம்மதி, வீட்டுல இருந்தேன்னா நான் செத்து செத்து பழிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ற மாதிரி குடும்பங்கள், பல குடும்பங்கள் இருக்குது. பல, அது ஆணும் சரி பெண்ணும் சரி பிள்ளைங்களும் சரி, பல இது இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லியிருக்காரோ அப்படின்றது தோணுது. அதாவது இறந்து போகும் அளவுக்கு துன்பமாது சூழ்நிலை இருக்கிறத விட செத்து போலான்ற கூட மனசுல தோணுது இல்ல, பல நேரங்கள்ல வெளியில சொல்றாங்கல்ல, ஐயோ அளவு நமக்கு துன்பமா இருக்குங்கிறார். ஏன்னா அவங்களால போய் வெளியில வாழ முடியாது. அங்க வாழ முடியாத பட்சத்துல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு துணையும் இருக்காது, வெளியில போய் வாழறதுக்கு எந்த ஒரு உதவியும் இருக்காது, துணையும் இருக்காது. அப்ப அந்த சூழ்நிலையில அவங்க நினைக்கக்கூடிய ஒரே விஷயம், நம்ம வந்து இது இருக்கிறத விட இறந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு இயல்பா வரக்கூடியதுதான். அதுதான் இவர் சொல்றாரு அப்படின்றது தோணுது எனக்கு. இது இப்ப நடக்குது நிறைய. இப்ப வந்து நம்ம 886 தான் சார் போகணும் சிவகுமார் சார். சார் வந்து 85 சொல்லிட்டாங்க, அதுக்கு அடுத்ததுதான் போகணும். ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்சான்றும் ஒன்றாமை ஒன்றல் எளிது. ஒன்றாமை ஒன்றியர் கண்படின் எஞ்சான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது. அதாவது ஒன்றியார்கள் நம்மளோட கூட இருந்தவங்க, ஒன்றியார்கள் ஒன்றாமை வந்தா, ஒன்றியார்கள் ஒன்றாமை வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்படி வந்துட்டா எஞ்ஞான்றும் எப்பொழுதும் நிலைக்கணும். ஒன்றாமை ஒன்று அரிது. நிலைக்கிறது நம்ம எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது நடக்காதுங்கிறாரு. எப்படியே அதை அழிச்சிடும் நம்மள அப்படின்னு சொல்றாரு. போன முறை சொன்ன விளக்கம் தான் இதுவும். அதே ஒரே மாதிரிதான் குடும்பத்தோட விளக்கம் தான். குடும்பத்துல இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரரும் நம்ம வீட்டுக்காரரும் ஒரே லேண்டு, ஒரே பர்மனண்டா வீடு கட்டி வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். நம்மளுக்கும் சொந்த வீடு, அவங்களுக்கும் சொந்த வீடுன்னு வச்சுங்களேன். அவன் ஒரே ரப்சர்ல இருக்கிறான், ஒரு காலமுடியில எனி டைம்னா அவனை விட்டுட்டா நம்ம சொந்த வீடுன்றனால போக முடியாது, அவனும் போக மாட்டான். அதாவது மகிழ்ச்சியோடு இருப்போம் என்பது இயலாது. அதாவது காலையில ஏஞ்சவனே இது இல்ல அது இல்லன்னு புலம்பி இருந்து சாயங்காலம் வந்து பார்த்தவனே இதே மாதிரி இருந்தது. ஒரு ஒரு கும்பல் பக்கத்துல நம்மள சுத்தி இருந்துன்னு வச்சுங்களேன், செத்தோணும். அதாவது வெளியவும் போக விட மாட்டாங்க, நம்மள சும்மா இருக்க விட மாட்டாங்க.
நம்மள சுத்தி சுத்தி டின்னு கட்டுவாங்க. அதாவது நிலைக்க முடியாதுங்கிறாரு. ஆனா நீங்க ஒன்றாவது அதை விட்டு வெளியில போனா போக முடியாது. அந்த கேக்குறேன். தெளிவா ஒதுக்கவும் முடியாது சார், சேர்க்கவும் முடியாது. ஆமா, அந்த மாதிரிதான் ஒரு இம்சை தான். ஆனா இதுல என்ன உதாரணம் கொடுத்திருக்காங்கன்னா, அரசனும் அமைச்சனும் மாதிரி, கணவனும் மனைவியும், சேனாதிபதியும் சேனையும் மாதிரி. ஆமா, அப்ப எவ்வளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று எவ்வளவு அத கூட மாத்திடலாம். சேனாதிபதி சேனைன்னா கூட மாத்திடலாம். அரசனா அமைச்சர்னா கூட அமைச்சரை மாத்திடலாம். கணவன மனைவி தான் மாத்த முடியாதுல்ல. இப்ப இந்த இப்ப பொறுக்காத எல்லா உறவுகளையும் சொல்றாங்க. எத்தனை வருஷம் உறல் முறையான் எல்லா உறவுகளையும் சொல்றாங்க. உறவுகள் என்ன மாதிரி அமையலாம்? ஒண்ணு எம்ப்ளாயியா இருக்கலாம், ஒண்ணு பிறப்பால வருகிற உறவுகள் இருக்கு, இன்னொன்னு நீங்க நிர்வாகியா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்க பணியாற்றர்கள் இருக்காங்க, பணியாற்றுகள் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கீழே பணியாற்றுறதா இருக்கலாம். இதெல்லாம் என்ன முறை? இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வருது? ஏதோ ஒரு சட்டத்தாலோ அல்லது குடும்பத்தாலோ சோசியலாவோ ஒரு உறவு முறை வருது. அந்த உறவு முறையில ஒரு இது வந்துருச்சுன்னா, கெடுதல் வந்துருச்சுன்னா அதுல நம்மளால இருக்க முடியாதுங்கிறதான் சொல்ற. அதனால உறவு முறையில வர்ற கெடுதலை நம்ம கவனமா இருந்து அதை போக்குறதுக்கான என்னென்ன வழிகள் உண்டோ அதுகளை தான் நம்ம யோசிக்கணுங்கிறதா நான் பாக்குறேன். அவங்க சொல்ற உறவு முறை எல்லாம் இருக்கு. ஒண்ணு அமைச்சங்கிற உறவு முறை வருது, தளபதிங்கிற உறவு முறை. சேனாதிபதி எத்தனையோ இடத்துல அரசரை கொண்டு போயிட்டான், சித்தப்பை மகன் எத்தனையோ பேரை தன்னுடைய அரசாட்சி வரும்னு கொண்டு போயிட்டான், அப்பனையே எத்தனையோ முகலாய சாம்ராஜ்யத்துல எடுத்துட்டாங்க. அப்ப அந்த உறவு முறை இரல் எல்லாமே பதவி ஆசை, பொருளாசை, பெண்ணாசை, இது எல்லாத்துக்குமே கூட இருக்கிறப்ப இந்த மாதிரி பகை வர்றது கூட இருக்கிறவங்க கிட்டதான் நிறைய மிகப்பெரிய பகை வரும் சார். பகைன்றதே பெரும்பாலும் கூட இருக்கிறவங்க கிட்ட தான் சார். வெளியில இருக்க இல்ல, இந்த உட்பகைங்கிறது அவனுக்கும் கூட இருக்கலாம். பகைங்கிறது வெளியில இருக்க வரலாம். அது எப்பயாச்சும் வர்றது சார், இது எப்பயுமே வர்றது. ஆமா ஆமா, எங்கேயான்றும் ஒற்றல் அரிது. அடுத்தது போங்க. போயிடலாமா? செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. அவ்வளவுதான். செப்பின் இணைப்பு போல புறத்தே பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடியில் உள்ளவர் அகத்தே பொருந்தி இருக்க மாட்டார். இது மூவா. கலைஞர் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? செப்பு எனப்படும் சிமிழில் அதன் மூடி பொருந்தி இருப்பது போல வெளி தோற்றத்துக்கு மட்டுமே தெரியும், அவ்வாறே உட்பகை உள்ளவர்கள் உளமாற பொருந்திருக்க மாட்டார்கள். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதுதாங்க பாக்குறவங்களுக்கு ஓகே, இவங்க ரெண்டு பேரும் மூடிக்கேத்த ஜாடின்னு சொல்லுவாங்களே, தெரியுங்களா? அததான் சொல்றாரு, வேற ஒன்றும் விஷயம். மூடிக்கேத்த ஜாடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாடிக்கேத்த மூடின்னுவாங்க, ஜாடிக்கேத்த மூடின்னுவாங்க. அதாவது இததான் சொல்றாரு. அது பார்த்தா பொருந்தின மாதிரிதான் இருக்கும், ஆனாலும் அங்க உள்ளர புகஞ்சின்னு இருக்கும். அந்த புகஞ்சின்னு இருக்கிறதுனால இது பொருந்தின மாதிரி இருந்தா புகஞ்சின்னு இருக்கிறதுனால அது என்னைக்கு வேணா வெடிச்சிடும் அப்படின்றதுதான், உள்ள கொதிச்சிட்டு இருக்கும் அப்படின்றதுதான் சொல்றாரு. அதான் அது ஒரு நல்ல உதாரணம் தான். அரசியல் கட்சிகளுக்கு ரொம்ப பொருந்தது. எங்க அம்மா சார் என்ன வளர்த்தது சார். அவங்க மாமியார், அதாவது எங்க தாத்தாக்களும் என்னுடைய பெரியப்பாக்களும் அம்மாவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அடிச்சு உதச்சி சொல்லி காண்பிப்பாங்க சார். எங்க அம்மா, உங்க தாத்தா தலையில அடிச்சாரு என்ன சொல்லி வளர்ப்பாங்க. அது அந்த மனசு எனக்கு எப்பவுமே அவங்க அந்த சித்தப்பாக்கள் மேலும் பெரியப்பாக்கள் மேலும் ஒரு பகை இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு சார். அது அம்மா சொன்ன வார்த்தை இருக்கு, அவங்களோட வலி சார். அது அவங்களோட வலி என்கிட்ட அழுதுகிட்டே சொல்லுவாங்க சார், நூல் அடிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க.
அவன் பண்ணானே தடியால மண்டையில அடிச்சான்னு சொல்லுவார். அவ்வளவு கோபம் வரும் நமக்கு அவங்க பிள்ளைகளை பத்தியும் அவங்க அண்ணன் தம்பிகளை பத்தியும் அவ்வளவு பெருப்பு. ஆனால் பாக்குறப்ப சிரிச்சுட்டே தான் இருப்போம், ஒண்ணும் காண்பிக்கிறது இல்லை. இந்த பகை என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்குதா? நீங்க அதுக்கு அது திருக்குறள் ஃபுல்லா அப்படிதான் தான் இருக்குது. எனக்கு அந்த உட்பகை இருந்துட்டே தான் இருக்கு. இந்த வயதுல மறக்க முடியல சார். அது உண்மைதான் சார். அது இருக்கதான் இருக்கும், அது இருக்கும் சார். அது எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு இடத்துல இருக்குது. அது வெளியில பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை. அது உங்களுக்கு மாத்திரம் இல்ல சிவகுமார் சார். அம்மா நினைச்சப்ப இப்போதான் சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. அதாவது ரொம்ப 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 கேஷுவலா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை அப்படியே மனசுல பதியாது. எல்லாருக்கும் எங்க வீட்டுல அண்ணன் தம்பிகள் எல்லாருக்கும் அம்மா பட்ட அவஸ்தைகள் எல்லாருக்கும் உணர முடியும். அதனாலே உறவுகள் கிட்ட ஒரு சின்ன உட்பகை இருந்துட்டே இருக்கு. அது நல்லா சொல்லியிருக்காரு திருக்குறள்ல. அது அப்படித்தான் கடத்தப்படுது. கடத்திட்டு இருக்கோம். நான் கடத்தினோம். நீங்க உங்க பிள்ளைங்க அதை பத்தி சொல்லிருக்கீங்களா சார்? இல்ல 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 இவர் அனுபவிக்கல. அவங்க அனுபவிச்சவங்க, அந்த அடிய வாங்கினவங்க அவங்க கடத்துறாங்க. எங்க பிள்ளைகிட்ட சொன்னது இல்ல. லேசா அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அவங்களுக்கு லேசா தெரியுது. எங்க சொந்தக்காரர்கிட்ட சிரிச்சிட்டு பேசுறாரு. பட் அப்பாவுக்கு ஏதோ உள்ள இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. அவங்க உணர்றாங்க. அது லேசா உணர்றாங்க. நான் ஃபுல்லா சொன்னது இல்லை. அதே புரிஞ்சுக்கிட்டாங்க பசங்க. சொல்லனால புரிஞ்சுக்கிட்டாங்க பசங்க. அடுத்தது படி. அடுத்தது 888ங்களா? 87 சார். செப்பின் புணர்ச்சி போல். அதான் இப்ப முடிச்சோம். முடிச்சாச்சா சார்? நான் போன் பண்றதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? அதுதானே பேசிட்டு இருந்தோம் நம்ம. 88 தான் போனோம். அந்த குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் வெளியில பாக்குறவங்களுக்கு தெரிய இல்லை. அது ஒட்டல. அடுத்தது சொல்லு. அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி. நான் படிக்கல, எனக்கு தெரிய வரல. நீங்க அதை படிங்க. அறம் பொருத பொன் போல பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி. சரிதான். அதாவது வலிமை அப்படியே போயிருமா. உங்களுக்கு பொண்ணு இருக்கு, அதுல அறத்தை வச்சு தேய்க்கிற போது அது தெரியாது நமக்கு. ஆனா அது வலிமை கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு டப்புன்னு ஒடிச்சு எடுத்துருவேன். அது மாதிரி அந்த உரம் வலிமை, உரம்னா வலிமை போயிடுது. அந்த உட்பகை அப்படியே அறுத்துருது அப்படிங்கிறத சொல்றாரு. அறம்பொருத பொன். நீங்க பாக்குற போது அறத்தை வச்சு ராவுற போது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் துகள் விழுகிறது தெரியும், தெரியாம இருக்கும். ஆனா அதனுடைய வலிமை உரம் கெடும். இந்த கரையான் எல்லாம் அந்த தூணுக்குள்ள போயிடும். வெளியில பார்த்தா தூண் அப்படியே இருக்கும். கரையான் போய் அரிச்சு ஒரு நாளைக்கு திடீர்னு அப்படியே சாஞ்சிரும், வலிமை இல்லாம போயிடும். அதுதான் அந்த அந்த உட்பகை அப்படின்னு சொல்றது. இந்த கரையான் அரிச்ச தூண் மாதிரி, கரையான் அரிச்ச வீடு மாதிரி வெளியில பார்த்தா பிரமாதமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார வலிமை இல்லாம எந்த நிமிஷம் விழுமோ அந்த மாதிரி விழுந்துரும். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கிறேன், நல்லா சக்சஸ் ஆயிட்டீங்க. கூட இருக்கிறவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை கவுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடும். இதுதான் நீங்க சொன்னது. இது நடக்குது, இன்றைக்கும் நடக்குது. அந்த அந்த மேனேஜ்மெண்ட்ல அவங்க உஷாரா இல்ல, கொஞ்சம் கவனிக்காத, கவன சிதறலா இருந்து மத்தவங்களை ரொம்ப நம்பிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுதான் அவரு அந்த காலத்துல எழுதிட்டாரு. அதாவது நுணுக்கங்கள் தான் இது. எல்லா குரல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். இந்த கால் டாக்ஸில போனோம்னா ஒரு கால் டாக்ஸிக்காரன் சொல்லுவான், நீங்க அடுத்த தடவையில இருந்து அந்த கால் டாக்ஸி போடுங்க, காசு கம்மியா இருக்கும்மா, அது நிறைய உங்களுக்கு வண்டி கிடைக்கும், இதெல்லாம் வண்டி கிடைக்காதுன்னு சொல்லுவான்.
அப்ப பாருங்க, அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க, நீங்க டைரக்டா எனக்கு கால் பண்ணிடுங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் அந்த அந்த நிறுவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா வலிமையை குறைக்கக்கூடிய ஒண்ணு தானேங்க சார். அது நம்மளே வேற செய்யறோம்ல. நீ நம்பர் கொடுப்பா, அடுத்த முறை கூப்பிட்டுருவேன் டைரக்டா. அது வேற சொல்றேன்ல. இந்த மாதிரி சொல்றது ரொம்ப ரேர். இருக்கோம். இல்ல மேடம், நாங்க வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம்மா, வணக்கம். வணக்கம்மா. நாங்க ரீசெண்டா தாம்பரம் சேலையூர் வரைக்கும் போயிருந்தோம். ஆ, கேப் தான் போட்டோம், ஊபர் போட்டோம். ஆ, உள்ள ஏறி நானும் ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டேன் ஆக்சுவலி. ஆ, அதுக்கப்புறமாவும் எனக்கு கட் ஆகல, திருப்பி வேற லைன் வந்தது. ம், வந்த பின்னரு என்ன பண்ணா, நீங்க உங்களோட கால் எனக்கு புக் ஆயிருக்குதுன்னு வந்துச்சு. ஏன்பா நான் நான் தான் புக் பண்ணி போயினே இருக்கேனே அப்படின்னா, இல்ல ம், உங்க கால் வந்து நீங்க உங்களுக்கு கால் வந்து எங்களுக்கு தான் கால் அசைன் ஆயிருக்கு, நீங்க வேற வண்டியில எந்த வண்டியில போறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க போயிருந்தாப்பா இருக்கோம் அப்படின்னமா. அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கட் பண்ணலன்னா நாங்க வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு கால் வந்துனே இருக்கோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த வேற டிரைவர். ஆனா நாங்க ஆல்ரெடி ஊபர்ல போயின்னு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பையனை கேட்டான், ஆமா மேடம், நாங்க இங்க இருந்து 650 ரூபாய் 650 போறோம். அவன் என்ன சொல்றான், நான் வந்து நீங்க ஏறி உள்ள உக்காந்த உடனே நான் வந்து ஊபரை கட் பண்ணிட்டேன் மேடம், உங்ககிட்ட சார்ஜ் வந்து நான் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா கமிஷன் அவங்களுக்கு போயிடும், அதனால நான் கட் பண்ணிட்டேன். இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை, பார்த்தீங்களா? தெரியவே அதுதான் எனக்கு நடக்குது. தெரியாது. நான் ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணுனா நீ ஒன்னாவது கட் பண்ணுங்க நீதான். எனக்கு விஷயம் தெரியல, நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த காலை கட் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன் காலை. அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். கொடுத்த பைசா விட்டு திருப்பி வரும்போது நான் புக் பண்றேன், எனக்கு 100 ரூபாய் ஃபைன், நீங்க வந்து 100 ரூபாய் கட்டணும், நீங்க கேன்சல் பண்ணீங்க கண்டிப்பா அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு கேட்பான். எனக்கு வந்துச்சு 100 ரூபாய். அம்மா, நான் அப்படி கட்டியிருக்கேன்மா மாலதி. இந்த இல்ல, மாதிரி சில பேரு அந்த 100 ரூபாய அவன் பேர் பண்ணிக்கிறான். நீங்க ஆஹ் அவன் அதுக்கு கட்டின பணத்தை நான் கொடுத்துட்றேம்மா, நீங்க இவ்வளவு கொடுத்தா போதும்டா. ஒரு இதுல அந்த எவ்வளவு ரூபா ஃபைன் வருதோ அதை இந்த இத அவாய்ட் பண்ணாம கட்டி பேர் பண்ணிட்டான். இப்படி எல்லாம் இல்ல, நடக்குது. அதுக்கப்புறம் நாங்க ஒரு தடவை வீட்டுக்கு வந்த நான் என்ன பண்ணேன், நான் கட்டல பைசாவை, எங்க அம்மாவோட போனை எடுத்து அதுல இருந்து புக் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் என் பையன் கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிட்டோம் பாருங்க, பைசா கட்டாத மாதிரி. எம்மாடி, பையன் இதே மாதிரிமா எங்க தம்பி வீட்டுக்கு போகும்போது 270 ரூபா ஆச்சு. அந்த டிரைவர் ரொம்ப அழகா வக்கனையா பேசிட்டு வந்தாரு. சரி 300 ரூபா வச்சுக்கப்பான்னு அவங்ககிட்ட 300 ரூபா கொடுத்துட்டு நான் இறங்கி போயிட்டேன். போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அதை கட் பண்ணாமையே விட்டுருக்கான். நான் பணமே கொடுக்கலன்னு சொல்லி, எனக்கு வருதுமா, நீ இவ்வளவு பணம் கொடுத்தே ஆகணும், 270 ரூபா நீ எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு வருது திரும்ப திரும்ப. நான் திரும்ப இந்த ஆளுக்கு போன் பண்றேன், இந்த ஆள் போனை எடுக்கவே இல்லை, யாருமே எடுக்கல. போவாதுமா. அந்த கால் வந்து என்னன்னா, அவங்க அந்த லைன்ல இருக்கும் போதுதான் நம்ம அந்த கால் அவங்க கனெக்ட் பண்ண முடியும். அவங்க கால் நம்ம போயிட்டோம்னா அந்த கால் நம்ம எடுக்க மாட்டாங்க கம்பெனி கால். அதுக்கப்புறம் நாங்க நிறைய கம்ப்ளைண்ட் திரும்ப 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 கொடுத்தா போவே இல்லை அந்த கம்ப்ளைண்ட். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தான். கட் பண்ணிட்டேன், ஒழிஞ்சு போ, இன்னும் உங்ககிட்ட நாங்க இந்த டாக்ஸியே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு அதோட அதை கட் பண்ணிட்டு அதுல நாங்க போறதே இல்லை. அப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கம்மா. இந்த குறள்ல 888க்கு ஒரு வரி சொல்றாரு, காரியம் செய்வது போன்று பொருந்தி மெல்ல மெல்ல பிரித்தலான். அந்த பொண்ணை என்னத்துக்காக தேய்க்க போறோம், அது காரியம் செய்வது போல பொருந்துமா, மெல்ல மெல்ல தேய்ச்சிருமா. இந்த உட்பகைங்கிறது ஏதோ நமக்கு உதவி செய்யறது மாதிரி பொருந்துது, அதை ராவித்தறதுக்காக வந்து அது பொன் மேல நம்ம ஒரு ரம்பத்தை வச்சு தேய்க்கிறார். ஆனா மெல்ல மெல்ல அதனுடைய வலியை குறைச்சிருதுங்கிற. முதல்ல பாக்குற போது அது காரியம் செய்யறதுக்காக அது வருது, உதவி செய்யறதுக்காக வந்தது மாதிரி உட்பகை வருது. ஆனா மெல்ல மெல்ல அது நம்மளுடைய வலியை குறைச்சிருது அப்படிங்கிறார். அடுத்தது கூட போகலாம். 89 போயிடலாமா? படி படிங்கம்மா படிங்க. மாலதி. படி மாலதி. உட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாங் கேடு. எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாங் கேடு. ஒருவனது உட்பகை அவன் பெருமையை நோக்க எள்ளின் பிளவு போன்று சிறிதானது என்றாலும்
அதனாலும் அவன் பெருமையெல்லாம் பின் காலத்தில் கெட்டுவிடும். இது வந்து புலியூர் கேசிகன். வரதராசனார் என்ன சொல்றாருன்னா, எள்ளின் பிளவை போன்ற சிறிய அளவு உடையதே ஆனாலும் ஒரு குடியை அழிக்க வல்ல கேடு உட்பகையில் உள்ளதாம். சாலமன் பாப்பியா என்ன சொல்றாருன்னா, எள்ளின் பிளவு போல உட்பகை சிறியதாக இருக்கலாம் என்றாலும் உட்பகை உள்ள கட்சிக்குள்ளேயே அதன் கேடும் இருக்கிறதாம் அப்படின்னு சொல்றாரு. கருணாநிதி எள்ளின் பிளவு போன்று சிறிதாக இருந்தாலும் உட்பகையால் பெரும் கேடு விளையும் கருணாநிதி சொல்றாரு. எள்ளளவு இருந்தா கூட ஆமா. அது ரொம்ப சின்னது தானே, பெருசா இருக்காது, நம்ம பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னா அது அது வேலையை காமிச்சிடும். உள்மரம் எளிதாக கிடைக்கணும் எள்ள சொல்றேன். சொல்றாங்க பாருங்க, உதாரணத்துக்கு எள்ள சொல்றாங்க, அவ்வளவு சின்னதா இருந்தா. ஆமா, அவ்வளவு நுண்ணியது அது. அதுல ஒரு அந்த பகவு அவ்வளவுதான் இருந்தால் கூட அது உட்பகை இருந்தா அது உட்பகை விட்ட குடி கெட்டு போகும். அதே எள்ளின் மாதிரி அதாவது சார் இந்த இதா சொல்லும் போது நெல் இருக்கு பாத்தீங்களா, ஆமா அந்த உமிய வந்து அப்படி லேசா பொளந்துட்டு திரும்ப அதை வந்து நம்ம நட்டு வச்சா கூட அந்த நெல்லு முளைக்காது. அந்த மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு இது விரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது அவ்வளவுதான். திரும்ப வந்து அதுல இருந்து புதியதை உருவாக்கவே முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். அவையாருடைய பாட்டு இருக்கு அதுக்கு. ஆமா, அதேதான். அப்படின்னு அவங்க வந்து சொல்வாங்க. அந்த நெல்லினுடைய உமி விலக வேண்டாம். இதுலயாவது எள்ளினுடைய ஒரு பகுதின்னு சொல்றாரு, அதுல உமியை எடுக்கவே வேண்டாம். அப்படி லேசா விரிச்சிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அந்த நெல்லு முளைக்காது. அந்த மாதிரி அந்த உட்பகைங்கிறத நினைச்சு பார்த்தா எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் அந்த உட்பகைக்கு இருக்கு. எப்படி ஒண்ணுமே இல்லாம ஆக்குது அப்படின்னா அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பகை உட்பகை இல்லாம எப்படி ஒரு நல்ல ஒரு நட்போ ஒரு உறவோ நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. அதாவது இங்க வந்து என்னன்னா, நல்ல நட்பு வச்சுக்கிறதுலாம் இருக்கட்டும், இந்த அளவுக்கு பகை இருக்கோ நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்றதுதான் இங்க செய்தி. செய்தி நீங்க எல்லாரும் பாக்குறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன அளவு கூட பகை இருந்ததுன்னா அந்த பகை நம்மள என்ன வேணா பண்ணும் அப்படின்றதுதான் அவர் செய்தி சொல்றாரு. அதுக்குதான் திருப்பி திருப்பி நுணுக்கங்களை சொல்லிட்டு வர்றாரு. அடுத்த குரல் போயிடலாம். கடைசி குரல் எண் உடம்பாடாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரை தற்று. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரை தற்று. அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் குடி வாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன் வாழ்ந்தால் போன்றது அப்படின்னு வரதராசனார் சொல்றார். மனப்பொருத்தம் இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை ஒரு குடிசைக்குள்ளே பாம்புடன் சேர்ந்து வாழ்வது போலாகும். சாலமன் பாப்பையா. கருணாநிதி உள்ளத்தால் ஒன்றுபடாதவர்கள் கூடி வாழ்வது என்பது ஒரு சிறிய குடலுக்குள் பாம்புடன் இருப்பது போன்று ஒவ்வொரு நொடியும் அச்சம் தருவதாகும் அப்படின்னு கருணாநிதி சொல்றார். குரலோவியத்துல கூட அந்த பாடலை ரொம்ப அழகா கொடுத்திருப்பாருமா அவரு. இந்த பாடலுக்கு விளக்கம் என்ன சொல்லியிருப்பாரு? நான் அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரேன் சார். எடுத்துட்டு வாங்க, படிங்க. இல்லாதவரோடு ஒரே இடத்துல ஒரு கூரையின் அதாவது இது எங்கேயே ஒரு ஆபீஸ் ஒரு கூரைக்கு கீழே வாழ்கிறவர்கள் உடன்பாடோட வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு வீடு மாத்திரம் இல்ல, அவரு எந்த இருந்தாலும் ஆபீஸும் ஒரு கூரைக்கு கீழே வாழ்றான். ஒரு ஸ்கூலுக்கு போறேன் 3 பிரிவா கிடந்து அடிச்சுட்டு கிடக்காங்க. அவங்க ஒரு இதுக்கு கீழே வாழ்றாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இதுக்கு கீழே வாழ்றாங்க. அது 3 சாதியில இதுவாக இதுல ஒரு ஊரு சார்ந்து பிரிஞ்சு 3 குழுவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எத்தனை குழு இருக்கோ. அப்ப அது ஒரு இடத்துல வாழ்றவன் ஒத்து இருந்தாதான் நல்லா இருக்கு.
அவன் எங்க இது எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த ஒரு இடம்ங்கிறது எல்லாருக்கும் கணவன் மனைவிக்கும் பொருந்தும் தானே சார் இது? அதுக்குதான் மெயின். எல்லாருக்கும் அதான் பொருந்தும். சார் போன வாரம் நீயா நானால வந்து இதுதான் சார் டாபிக். போன வாரம் நீயா நானால அதீத சுத்தமா இருக்கிறதால வீட்டுல என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்றது நீயா நானா போட்டா. அதுல பேஸ்ட் எடுக்கிறது வந்து அடிப்பக்கத்துல இருந்து தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கணவர் வந்து மனைவிக்கு சொல்லிக்கிட்டே வந்தாராம். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கீழ இருந்து எடுக்க வரல போல, அது அழுத்தினா மேல இருந்து அழுத்திடும் போல. சொல்லி சொல்லி பார்த்து கேஸ் கோர்ட்டுக்கு போய் லாஸ்ட்ல டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. பேஸ்டால அதாவது அது இது காரணத்தை ஆரம்பிச்சு சண்டை ஆரம்பிச்சு இதுல ஆரம்பிச்சு சண்டை பெருசா அப்படியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து 2 பேரும் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. மனப்பொருத்தம். அவர் சொல்றது மனப்பொருத்தம்ங்கிறார். அந்த அதான் ரொம்ப முக்கியம். எந்த பாம்போடு வாழ்ற பொருத்தம் ஒரு இல்லாட்டி வாழ்க்கை சொல்றேன் சார். பாம்போடு வாழ்ற வாழ்க்கை நான் தான் சார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணேன். நான் எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணோம். அந்த பேசிக்கிட்டே இருங்க சார், இதை எடுத்துடுறேன். இந்த படத்துல கொடுத்திருக்காரு, வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. அதுக்கு வந்து அதுக்கும் ஒரு பாட்டு கொடுத்திருக்கிறாரு. நான் இதை இப்ப எடுத்துருவேன் சார். அது எனக்கு நல்ல நினைவுல இருக்கு. எந்த காலத்திலயே படிச்சது இந்த புத்தகம், நல்ல நினைவுல இருக்கு. இருக்கும். இல்ல நம்பர் வரிசையாத்தானே இருக்கும். நம்பர் அந்த மாதிரி கொடுக்கல சார், அவரு இடையில இடையில தான் கொடுத்திருக்காரு. அப்ப மெதுவா பாருங்க. என்ன புத்தகமா? எங்களுக்கு கேள்விப்படாத குறளோவியமா? குறளோவியம் கலைஞர் தான். நான் இந்த இதுல நான் ஸ்டீஃபன் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், உட்பகை கூடாது, ஆனா இதை எப்படி போக்கணும் அப்படிங்கிறதுக்கு யோசிச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி பகை மாட்சியில நிறைய சொல்றார். நம்ம எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிறது அன்பிலன், அவனுக்கெல்லாம் உட்பகை யார் யாருக்கு வரும் எடுத்துட்டீங்களா? அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான், இவன் யாருக்கு காசு கொடுக்க மாட்டான். அதாவது கையால கூட இது ஓட்ட மாட்டான். அவனுக்கெல்லாம் பகை வந்துதான் தீரும். நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வந்தோம்னா சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் இகழ் வல்லல் யாருக்கும் அரிது. அப்ப இதெல்லாம் இல்லாட்டி பகை வந்து சேருங்கிறார். அந்த உட்பகைக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கணுங்கிறாரு. வழி நோக்கான் வாய்ப்பற செய்யான் பழி நோக்கான் பண்பிலான் பற்றார்க்கு எளிது சொல்றார். அதாவது 865 வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான், என்னென்னலாம் அவங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். நம்ம சொந்தக்காரன்னு விட முடியாதுமா, அதுக்கெல்லாம் செய்யறதான் செஞ்சாதான் அவன் நம்மளோட கூட இருப்பேன். பழி நோக்கான், நம்ம பழிபாவத்துக்கு அஞ்சுறதாதான் உட்பகை வராது. அதுல பகையிலான் பற்றார்க்கு இனிது. அப்புறம் காணாச்சினத்தான் கழிபெரும் காமத்தான், நம்மகிட்ட இது 2 இருந்தா உட்பகை வரும். காணாச்சினம்ங்கிறாரு, கழிபெரும் காமம்ங்கிறாரு. விருப்பம் பெருவிருப்பம் கழிபெரும் காமம் எடுத்துட்டாங்களா? அதுல அந்த முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா அறிவில்லாதவன் சிறுபொருள்வானை ஒவ்வாது ஒளி வகையறிந்து தற்செய்து தற்காப்ப. 3 விஷயம் சொல்றாரு. வகையறிந்து தற்செய்து தற்காப்ப. பாம்போடையே அவன் படுத்திருக்கிற மாதிரி ஒரு படம் மெதுவா பாருங்க. அப்ப வரிசையா இது பூராமே இதுக்கு சொல்றாரு. எல்லாம் முக்கியமா சொல்லுது. ஒற்ற துறைவரையே ஒற்றோட வச்சு பார்க்கிறாரு. அரசனுக்கு யார் யாருக்கெல்லாம் ஒற்றோடு, எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எங்கான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில்கிறார். எல்லாருக்கும் எப்பொழுதும் நடக்கிறத இவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறார். வேந்தன் தொழில்ங்கிறார். அதே மாதிரி வினை செய்வார் தம் சுற்றம், இதுல எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. யார் யாரையெல்லாம் கவனிக்க சொல்லி, நமக்கு யார் யாரையெல்லாம் வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாத என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதுக்கு செலவழிச்சு அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கணும். அல்லது
கவனம் வச்சுக்கணுங்கிறதுதான் எனக்கு சொல்ல சிவகுமார் சார் ஏதோ சொல்ல வந்தார், என்னன்னு கேட்டுருவோம். சிவகுமார் சார், சிவகுமார் சார் இருக்கீங்களா? வாங்க. உங்களுக்கு டக்குன்னு எடுக்க வருமா? எனக்கு அந்த படம் ஞாபகத்துல இருக்கு. அது வரிசையில இருந்தா நல்லா இருக்கு. இன்னொன்னு, குடிமடிந்து குற்றம் பெருகும் மடியில சொல்றாரு, சோம்பல் நம்மகிட்ட இருந்தா அந்த உட்பகை நமக்கு தெரியாது. பல விஷயம் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து முயலாதா. அப்ப நம்மகிட்ட எங்கெல்லாம் சோம்பல் வருதோ நமக்கு அப்போலாம் உட்பகை தெரியாது. அவன் செய்யட்டும்னு ஏன் விடுறான்? நமக்கு அந்த சோம்பல். இப்ப பல விஷயங்களை முன்னாடியே சொல்றத வச்சு உட்பகையுடைய இதத்தான் இந்த அதிகாரம் முழுக்க அது என்ன தீங்கு தரும்னு தான் சொல்றாரு ஒழிய அது நிலைக்க முடியாது, ஏனம் பலவும் தரும் சொல்றாரு. ஆனா சார் மாமா பாக்குறாங்க, பாக்கத வழி பூரா குறள் முழுவதும் இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கலாம் சார், இந்த மாமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சிவகுமார் சார் இருக்கீங்களா? சிவகணி இருந்தாங்களா, போயிட்டாங்களா? சிவகணி பேசுறீங்களா? நுணுக்கங்களை தான் சொல்றாரு. இது எல்லாமே எல்லா திருக்குறள்லயும் 10-15 மொத்த திருக்குறள்லயும் பாத்தீங்கன்னா அவர் சொல்றது எல்லாமே உட்பகையில என்னெல்லாம் வரும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அதாவது ஒரு நுணுக்கம், ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு நுணுக்கம் இருக்குது. கூட இருக்கிறவங்க தான் அந்த பகை இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு. ரொம்ப கொடிய செயல் இல்ல சார் அது. எந்த நிமிஷம் கடிக்கும்னே தெரியாது, எந்த நிமிஷம் உள்ள நுழையும்னு தெரியாது. ஏன்னா அது வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, கூடவே படுத்திருந்தாலும் தெரியாது. அப்படி இல்ல, பாம்பு இருக்குதுன்னாவே நீங்க தூங்க முடியாத, நீங்க இருக்கவே முடியாத வீட்டுல, அதாவது இருக்கவே கூடாதுன்றதுதான். ஆமா இருக்கு. அதாவது ஒரு ஓலை குடிசைனா ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல நீங்க மட்டும் தான் இருக்கலாம், இல்ல 2 பேர் இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க அங்க இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. அது அப்போ அந்த நம்ம மனசே ஒரு இருக்க விடாதுல்ல, இருக்க முடியாது, இருக்கவும் முடியாது. எந்த நேரத்துல இது எப்படி வரும் அப்படின்றது பயம் இருக்கும். அந்த பய உணர்வோட தான் அந்த ஒரு தூக்கமும் இல்லாத உள்ள இருக்கவும் முடியாத அந்த சூழ்நிலையில தான் வாழ முடியும் அப்படின்றதுதான் சொல்றாரு. அப்ப உட்பகை இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம தூரம் வந்துடணும். அதுல கூட சார் அவரு நச்சு பாம்புன்னு சொல்லல, பாம்புன்னு மட்டும் பொதுவா போட்டுட்டாரு. அது இல்லாத ஒரு பாம்பா, அதாவது நம்மள பெருசா பாம்புகையா இருந்தாலும் பெருசா பாதிக்காத உட்பகையா இருந்தா கூட, அது நஞ்சு இல்லாத பாம்பா இருந்தா கூட பாம்புனாலே பயந்தான். பாம்பு தானே என்னைக்கு இருந்தாலும். ஆமா, அதுதான். இன்னும் அந்த பாட்டை எடுக்க முடியலையே சார். சரி, பரவாயில்ல, முடிச்சிருவோம். ஒரு கூரைக்கு கீழே தான் அந்த குடிசைங்கிற போது எந்த அமைப்பையும் வச்சுக்கலாம், எந்த அமைப்பையும் கூரையா வச்சுக்கலாம், ஒரு குடிசையா வச்சுக்கலாம். அவர் சொல்லியது இப்ப வீடுனாவே எல்லாருக்கும் ஒண்ணுதானே, வீடோ அமைப்போ ஒரு அமைப்புல இருந்தா கூட ஒரு இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அங்க என்னைக்குமே நம்மளை கவுத்துருவானா அப்படின்ற பயம் இருக்குல்ல, இவன் என்னைக்கு இருப்பான் அப்படின்றது அந்த இது பயம் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த குறளோவியத்துல சார் அவர் நிறைய திருக்குறள் கொடுத்திருக்காரு, ஆனா தொடர்பு இல்ல, நடுவுல வேற 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 கொடுத்துட்டு இருக்காரு. எடுக்க முடியல, திருக்குறளையும் எடுக்க முடியல. எத்தனை இண்டெக்ஸ் இருக்குமே, இண்டெக்ஸ்ல கூட இல்லங்க சார் அது. அப்போ எத்தனை திருக்குறளுக்கு எழுதியிருக்காரு? அது வேற பேர் தலைப்பு கொடுக்கும். அதுல எத்தனை திருக்குறள் எழுதியிருக்காரு? அது நான் பார்த்து சொல்றேன் சார் உங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம். சிவகுமார் சார் போட்டு உங்களோட இதுல சரிங்களா, இத வேணா நம்ம
இதுல எம்ஐஎம் அது பிறகு பாத்துக்கலாம் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி கண்டுபிடிக்க முடியலன்னா பிறகு பாத்துக்கலாம். ஒண்ணு இது இல்ல, எல்லாம் நமக்கு கொஞ்சம் இலக்கிய நடையில ஏதாவது சொல்லியிருப்பாரு. அழகா அந்த படம் போட்டிருப்பாரு. அந்த படம் என்னோட கண்ணுல ஒருத்தி தூங்குவா, அவ பக்கத்துல ஒரு பாம்பு ஒண்ணு படுத்திருக்கும். இந்த மாதிரி அந்த படம் அழகா இருக்கும். அது என்னோட மனசுல ரொம்ப ஆழ பதிஞ்சிருந்தது. தெரிஞ்சிச்சு இங்க நீங்க பாருங்களேன், பார்த்ததுனாலதான் அது சார் வந்து இருக்கு சார், இங்க பாருங்களேன், இது இருக்கு. தூங்குற போது நம்ம இருக்கு அறியாம சார். உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. பளபளப்பான உடலை பார்த்து 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 பரவசம் அடைந்தான். தன்னை வளைத்து தழுவி நெளிந்திடும் போது மேனி முழுதும் புல்லரிக்க புலகாங்கிதம் உற்றான். குளிர்ச்சியா இருக்கும். குழைந்து குழைந்து ஆடிடும் போது குதூகலத்துடன் குதித்தான். பால் அருந்தடி கண்ணே என்று பால் கிண்ணத்தை நீட்டுவான். இப்படி எல்லாம் அவன் இருக்கான். அதனுடைய வாலை தலை முதல் வால் வரை தடவி கொடுப்பான் அந்த பாம்பை. அவ்வளவு அன்பாக அந்த பாம்பை வளர்த்தான் அவன். அதுவும் அவனோடு அந்த குடிலிலேயே வசித்தது. குடிலோரம் உள்ள குட்டையிலிருந்து தவளைகள் கரைக்கு தாவி அந்த பாம்பின் வயிற்றுக்குள் போய்விடும். சில நேரங்களில் எலி வேட்டையும் நடத்தும் அந்த பாம்பு. ஓய்வு கொள்வது அந்த குடிலில்தான், உறங்குவது அவன் படுக்கையிலேதான், உடலை சுருட்டி கொண்டு. மான் வளர்ப்பார், மாடப்புறா வளர்ப்பார், பிள்ளை வளர்ப்பார், கீரி பிள்ளை வளர்ப்பார், நாய் வளர்ப்பார், பூனை வளர்ப்பார். ஆனால் யாரும் நான் வளர்ப்பது போல பாம்பு வளர்த்திட மாட்டார். அப்படியே வளர்த்தாலும் அதற்கென பெட்டி செய்து நச்சுப்பல்லை அகற்றிவிட்டு நச்சு பையையும் நீக்கிவிட்டுதான் வளர்ப்பார்கள். அந்த பெட்டிக்குள் போட்டு மூடு, அதுவும் பாம்பை வைத்து தொழில் நடத்துவதற்காக. ஆனால் நானும் பாம்புடன் நட்பு கொண்டிருக்கிறேன், பாசத்துடன் பழகுகிறேன், ஒன்றாக படுத்து உறங்குகிறேன். இப்படி பெருமை பேசுவது அவனுடைய வாடிக்கை. வழக்கம் போல் பணிகளை முடித்துவிட்டு குடிலுக்கு திரும்பியவன் பாம்பு தோழனுடன் கொஞ்சினான், குலாவினான். பின்னர் அதன் அருகில் படுக்க வைத்துக் கொண்டு உறங்கினான். பாம்பும் நன்கு உறங்கியது. நள்ளிரவு. அயர்ந்து கொண்டிருந்தவன் புரண்டு படுத்தான். அப்படி படுத்த போது அவன் கை வேகமாக அவனது தோழனின் தலையின் மீது விழுந்து விட்டது. மின்னல் வேகத்தில் நாகநண்பன் சீறிக்கொண்டு படம் எடுத்தான். சீரிய வேகத்தில் அவன் கழுத்தில் நச்சுப்பல் நன்கு அழுத்தி விட்டது. மிக அருகில் இருந்த மூளைக்கும் இதயத்திற்கும் நஞ்சின் வாய்க்கால் பெருகோடியது. நட்பு விஷக்கொடி கட்டி பறந்தது. நண்பனின் உயிரும் பறந்தது. குட்டைக்கரையில் ஒரு தவளையின் அழைப்பு அதை ஏற்றிட பாம்பு அமைதியாக ஊர்ந்து சென்றது. மனப்பொருத்தம் இல்லாதவர்களுடன் கூடி வாழும் வாழ்க்கையானது ஒரு குடிலில் பாம்புடன் இணைந்து வாழ்வதால் ஏற்படும் விளைவை என்றோ ஒரு நாள் சந்திக்க வேண்டியதை போன்ற நிலையை உருவாக்கக்கூடியதாகும் என்று வள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். இது அழகா எழுதியிருக்காரு. அதாவது பாம்புங்கிறது எனக்கு தெரியணும், அதோட நான் இருக்க முடியாது. ரெண்டு தான் அதுல பாயிண்ட் வெளிய. அது எனக்கு பின்னாடி கொல்லும். இல்ல நான் சொல்றதை முடிச்சிடறேன். கொல்லுங்கிறது உண்மை, அது கரெக்ட், அது இருக்க முடியாது. அவன் முதல்லயே ஒரு பாம்பு பக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சா அதோட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இவர் அந்த பாம்பையே ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. அது பாம்புன்னு தெரிஞ்சும் ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. ஆனா அது தெரியாம கைப்பட்டா கூட அது அவனை கொத்த தயாரா இருக்கு. அப்படின்னா எவ்வளவுதான் ஊட்டி ஊட்டி அவனை நல்லவன்னு நாம நம்பினாலும், அவனுக்கு நம்ம எவ்வளவுதான் உபச்சாரம் பண்ணாலும் அவன் புத்திய காட்டாம இருக்க மாட்டான். அவன் இயல்பு. ஆனா அவனுக்கு பகை இயல்பாட வந்தது. உட்பகை எப்படி நம்மளுடைய ஒரு செயல்பாட்டால உட்பகை வர்றது கூட காரணங்கள் இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான சப்ஜெக்டா தான் நான் நினைக்கிறேன். இந்த உட்பகை உற்ற குடி, உட்பகை அவனுக்கு அது அவனுடைய குணம். அந்த சில பேர் அப்படி பிறப்புலயே டிசைன்லயே இருக்க ஒரு பொறாமை இருக்கு. சில இது நம்மளுடைய நடத்தையால பகையை கொண்டாந்துடுறோம். அதைத்தான் நம்ம காப்பாற்ற முடியும். அதைத்தான் கவனம் கொள்ளணும். நல்லது, மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம். ஐ திங்க் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். சிவகுமார் சார் இருக்கீங்களா? வாங்க சார். வணக்கம். வணக்கம் சிவகணி, வாங்க. எப்படி வந்துட்டீங்க சார்? நீங்க கூப்பிட்டீங்க, அப்புறம் பேசிட்டு இருந்தீங்க, அதனால நான் ரைஸ் பண்ணல. ரொம்ப நல்ல ஒரு செஷன். எல்லாம் உட்பகை எப்படி இருக்க கூடாது முதல்ல அப்படிங்கறத வள்ளுவர் நுணுக்கமா சொன்னத நீங்க உங்களுடைய அலசல்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கடைசியா சொல்லியிருந்தாரு இல்லைங்களா சார்,
அந்த சின்ன எள்ளுவோட அந்த பிளவு கூட அம்மா சொன்னது அந்த எள்ளை பத்தி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தாங்க. சார் இந்த கடைசி குறள்ல வந்து என்ன சார் சொல்றாங்க, அந்த பாம்பு மாதிரி கூட அந்த வாழ்க்கை நடத்துறது வந்து எப்போதும் இருந்துட்டே இருக்கும் அப்படிங்கறது தானே சார் சொல்றாங்க? இல்ல உட்பகை கொண்டவங்க உள்ளார நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பாம்பை வச்சுட்டு வீட்டுல வாழறது எவ்வளவு பயம் ஜாக்கிரதை இருந்துட்டே எப்படி இருக்கும். இருக்குமோ பயத்தோட இருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஓகே. அது வாழ்க்கை எப்படி அப்படின்ற கடைசியில அது கொத்திருங்கிறதையும் அது சொல்றாரு. எந்த இப்ப நேரத்திலயும் நமக்கு பிரச்சனை தான். அந்த ஒரு பயம் இருக்குல்ல, இது வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பயத்தோட இருப்போம் அப்படின்றது என்னதான், அது கொத்துதோ கொத்துலயோ அடுத்தது. அது ஆமா. நம்மள என்னைக்கு இருந்தாலும் நம்மள தூங்க விடாது. அந்த தூங்க விடாதுன்றதுதான் அந்த செய்தி சொல்றாரு அது. ஆஹ் இது வந்து உண்மைதானே. நம்ம கூட பக்கத்திலே ஒருத்தர் ஒரு ஒரு திருடன் இருக்கான், இல்ல வந்து ஒருத்தர் வந்து நம்ம மேல ஒரு பொறாமையோட ஒரு ரொம்ப வெறுப்புணர்வோட இருக்கிறாங்கன்னா நம்ம கூட எவ்வளவு நாளைக்கு இருப்போம்? கரெக்ட் சார். இனிமே வெறுப்புணர்வோட இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? அதுக்குதான் அம்மா சொன்னாங்கல்ல, ஒரு நாத்தி இதெல்லாம் ஓர்பிடின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதோ இயல்புல டிசைன்லயே ஒரு இது வந்துருது. அதாவது அந்த உறவு முறையில அந்த பொசஷன் இதுல ஒரு மாமியார்ட்டனா நஞ்சினைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா அவளோட சேர்ந்து எப்படி இருக்க முடியும்? அது ஏன் அங்க வந்துச்சு அந்த பகை? அது உட்பகைனா பொசஷன். அவன் போயிடுவானோ, அது பண்ணிடு மகன் அவளோட போயிடுவானோ அப்படின்னு ஒரு எண்ணம். உரிமை அது உரிமைக்கான போராட்டம் சார். அது உரிமை போராட்டம். என் இல்ல அது பையன் எனக்குதான், என் கணவன் அது எனக்குதான், அது என் அது அண்ணன் புரிஞ்சுக்கிட்டே தானே எனக்குதான். இருக்கான். ஆனா அதுல வாழ பாவம் அந்த முடியாது. பையனோட நிலைமை என்னன்றது யாருக்கும் தெரியறது இல்ல. இல்ல அது 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 வந்து உரிமை போராட்டம். அது இல்ல இங்க பிரச்சனை அது கிடையாது. இதெல்லாம் கிடையாது. இது மாமியார் வந்து சண்டையோ மருமக உரிமைக்காக சண்டையோ, நடக்கிற இது மாமியார் சண்டையோ மருமக சண்டையோ, மரும வந்து புருஷனம் பண்ண அது இல்ல. எப்பயுமே ஒரு விஷயத்த தொல்லை பண்ணிட்டே ரொம்ப ஒரு ஒரு அதாவது எந்த நேரத்திலயும் நிம்மதியே இருக்காது ஒருத்தர் கூட வாழறப்ப. அந்த நிம்மதியே மனப்பொருத்தம் இல்லைங்கிறதானே சொல்றாரு. இல்லாத ஒருத்தர் கூட அதாவது இருக்கிறோம். மனப்பொருத்தம் இல்லைன்னு தானே சொல்றேன். இல்ல இந்த 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 கொடாடி கடின என்ன சொல்லுவான் சிம்பிளா ஒரு அதாவது ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போறது வந்து, நான் பேயோட தான் கொடுத்து நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இல்ல அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடும், ஒரு ராட்சசனோட கொடுத்து நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சோ அப்போ இதுதான் அங்க இந்த ஒரு ராட்சசனோட கொடுத்து நடத்தின்னு போயிருக்கேன்னா எனி டைம் அவன் ராட்சசன் கொண்டுடுவான். அப்ப அவங்கிட்ட இருக்கிறது ரொம்ப வந்து என்னைக்கும் ஆபத்து தான். அந்த மாதிரிதான் ஒரு இததான் சொல்லியிருக்காரு. உட்பகைன்றது நம்ம தகவல் என்னன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட உட்பகை இருக்கிறத நீங்க கொஞ்சம் கவனிங்க. அந்த கவனம் இருந்தால் நாம அதுல இருந்து விலகி நிக்கலாம். விலகி நிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த கவனிக்காத இருந்தோம்னா நம்மள அது கொண்டுடும். எனி டைம் எந்த நேரத்திலயும் நம்மள அது அழிச்சிடும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையிலயும் பாக்குறோம். அதுக்கும் ஒரு அறிவு கொடுத்திருக்காரு, ஒரு 10 குறள் கொடுத்திருக்காரு. ஒரு நல்ல கலந்துரையாடலா இருந்தது. அமுதா மேடம் ஏதோ சொல்ல வராங்க. உட்பகை வராம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம அவங்கிட்ட என்ன வராம இருக்கிறதுக்கு அவனுக்கு அன்பு கொடுக்கலாம், அவனுக்கு அக்கறை காட்டலாம், அவனுக்கு உள்ள மரியாதையை கொடுக்கலாம். இந்த உட்பகை பல ஏதம் தரும் கெடுதல் தரும் சொல்லிட்டாரு. ஒரு விஷயம் சார், அந்த உட்பகை உண்டாகாம இருக்கிறதுக்கு என்னென்ன நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அதாவது உட்பகை உண்டாகாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன வேணா செய்யலாம். உள்ள நஞ்சு இருந்ததுன்னா நீங்க என்ன செஞ்சாலும் அது அது ஏத்துக்காது. என்ன செஞ்சாலும் நீங்க அவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதுக்குதான் அந்த கடைசியில இந்த விஷயத்த பாம்பு வச்சு பிடிக்கிறாரு. அதுக்குதான் பாம்பு வச்சு பிடிக்கிறாரு. உள்ள நஞ்சு இருந்ததுன்னா நீ என்ன வேணா செய், அந்த அந்த நஞ்சு எப்ப இருந்தாலும் விஷத்தை கக்கிட்டு தான் போகுமே தவிர விஷத்தை கக்காது இருக்காது. அதுதான் மிகப்பெரிய உட்பகைன்றதுதான் இங்க தெளிவா சொல்றாரு. நம்ம அதுக்குதான் முன்னாடி நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு. இதையும் தாண்டி இதையும் கடந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. 5வது குறள்லயும் சொல்றாரு, எங்கான்றும் தோன்றாமிகிடும்னு சொல்றாரு. எப்பொழுதும் அது செஞ்சிடும் அப்படிங்கிறத நிலைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில பாக்குறோம், ஒவ்வொரு நாளும் பாக்குறோம், பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பாக்குறோம். நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூட எல்லாம் பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா நம்மளை பத்தி குறை சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. குறை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை பத்தி குறை சொல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அது
இருக்கிறவங்க ரொம்ப குறைவா தான் பேச சார் மாட்டாங்க. இருக்கும். அதாவது நம்மளை பத்தி ஏதோ ஒண்ணு யாராச்சும் எங்கேயோ சொல்லுவாங்க, என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு இவங்க உங்களை பத்தி இது சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு வரும். ஆமா, ஏதாவது ஒரு வரும். இது ஏதோ ஒரு இருக்கும். செய்தியில வரும், என்னடா நல்லதானே நம்ம கூட பேசினுக்கிறாரு, நம்மளை பத்தி இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணும். புரியுதுங்களா? அதெல்லாம் இயல்பு. இது இது வரும். 534 திருக்குறளுக்கு எழுதியிருக்காரு சார் அவரு. பாத்தீங்களா? 354. அருமை அருமை. மீதிக்கு நம்ம எழுதிடும். ஆமா. இல்ல பலரும் உதவி இருக்காங்க. நன்னன் இதுல நிறைய உதவி இருக்காருன்னு சொல்றாங்க. அவருடைய ஸ்டைல்ல அது வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. அருமை. அருமையான சார் ஒரு நான் பாட்டு எழுதியிருக்கேன் சார். ஆன்லைன் சொல்லுங்க சொல்லுங்க. வாங்க படுங்க. சார், உட்பகை உட்பகை உறவும் உணர்விலே இருந்தால் பட்டிடும் வாழ்விலே பற்றிலா உறவாய் சுற்றமாய் நடித்தே சுற்றியே திரிந்தே பற்றுமாய் நம்மோடு பழகியே வாழ்வர். உட்பகை உடையோர் உணர்ந்து கொள் நீயும் மட்களம் போல மாந்தரை அழிப்பர். பகையும் வளர்ந்திட பலனும் இல்லை நகையாய் பேசி நாணியே செய்வார் செயலை. உறவாய் உட்பகை உயிரைக் கொல்லும் வாழ்வில் இணைந்தே வந்திடும் பகையாய் தாழ்வாய் அழித்திடும் தரணியில் என்றும். மூடியும் ஜாடியும் இணைந்தே இருக்கும் தேடியே அறிவாய் தெளிவாய் பகையை. அரவம் போன்றே உட்பகைதானே அழித்தே என்றும் நம்மை கொல்லும். எள்ளின் பிளவாய் என்றுமே இருந்தால் உட்பகை மாந்தர் துள்ளியே கொல்லும் பகையும் நம்மை. உட்பகை மாந்தர் உன்னோடிருந்தால் வாழும் வாழ்வில் அச்சம் தானே. சார், ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒன்னொன்னா சொல்லிட்டே இருந்தீங்க, நான் கேட்டே இருந்தேன். நம்ம பகை வச்சுக்கிறதே எவ்வளவு கஷ்டம். அதுலயே வந்துட்டு இந்த வஞ்சம் மாதிரி சொல்லுவாங்கல்ல சார், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே தெரியாம அது ரொம்ப சிரமம் தான். அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பகைவர்னா கூட இவன் நம்மளுக்கு எதிரின்னு சொல்லிட்டு விட்டுறலாம், ஆனா கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்கள நம்ம இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா, ரொம்ப சுலபமா இவங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஏன்னா இந்த உட்பகை உள்ள வச்சிருக்க நம்மகிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுவான். ஒரு நம்பிக்கை. அதாவது இனிக்க பேசுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க, இனிக்க பேசுவாங்க, உங்களை புகழ்வாங்க. அவங்க கிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தோம்னு வச்சுங்களேன், அது நம்ம சுலபமா கண்டுபிடிச்சலாம். அவங்க நம்ம கவனமா இருக்கணும். ஆனா புகழறத கூட சிவகணி சொல்லுங்க மேடம். தேவையே இல்லாம புகழ்வாங்க. அதாவது புகழ வேண்டிய நேரத்துல உண்மையிலேயே ஒரு புகழுக்கான விஷயத்த புகழ்த்தா பரவாயில்ல, சும்மாவே புகழும் போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க இனிக்க பேசுறாங்களா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது சில பேருக்கு இயல்பா இருப்பாங்க சார். எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி இனிக்க பேசுறவங்க நம்ம கிட்டையும் பேசுறாங்க, அது வேற. அந்த இனம் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம். அதுல சும்மாவே ஒருத்தரை முகஸ்துதி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஏதோ பண்ண போறாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க அதுல நம்ம கொஞ்சம் கவனமா தான் நம்ம இருக்கணும். அதெல்லாம் நம்ம ரொம்ப வாழ்க்கைன்னு நம்ம சொல்றோம்மா, விழுந்து போறதுங்கிறது எத்தனை விஷயங்களை தாண்ட வேண்டியதா இருக்குது தெரியுமா? ஒரு கடலோட ஒரு ஆற்றோட பயணம் கடல்ல போய் சேர்றதுக்குள்ள அது எவ்வளவு சோதனைகளை சந்திக்குது, எவ்வளவு மாசுகளை அது சந்திக்குது. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். தொடங்கி நம்ம போய் அந்த கடலோட சேர்றதுக்குள்ள நம்ம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அருமை சொன்னீங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். அனைவருக்கும் நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அருமையான ஒரு கவிதை கொடுத்ததுக்கு சிவகணிக்கு வாழ்த்துகள் மேடம். அது கரெக்டா அந்த சீரெல்லாம் இருக்குமான்னு தெரியல, ஆனா எழுதணும்னு எழுதி முடிச்சுட்டு நினைக்கிறதுதான் பெரிய விஷயம். எழுதணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம், எழுதி முடிச்சிருது ஒரு பக்கம். நினைப்போடே விட்டுறா நிறைய பேரு. நீங்க தான் செயலாற்றுறீங்க, அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள். பாராட்டுகள். தேங்க்யூ சார்.